வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய இதய தெய்வம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி காணிக்கை. கல்வியில் ஆதவன் காமராஜ், கற்பனை செய்துமே கணப்பொழுது எண்ணுங்கள் கடவுளாய் தோன்றுவான் காமராஜ், நல்வினை ஆற்றியே நாட்டினை காத்திட்ட நாயகன் நம்முடைய காமராஜ், நாளெல்லாம் மக்களின் நலிவினை போக்கவே நாடினான் பதவியை காமராஜ், கல்லூரி பள்ளிகள் கணக்கின்றி கட்டிய வள்ளலே தேசிய காமராஜ், இல்லாமை ஒளிந்திட இந்தியா சிறந்திட இணையிலாது உழைத்தவன் காமராஜ். அந்த காமராஜர் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி இந்த நிகழ்ச்சியிலே தொடங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்பிலே மக்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை வசந்த் தொலைக்காட்சி நமக்கு அளித்திருக்கிறது. சிறந்த அறிஞர் பெருமக்கள் இங்கே வாதிட வந்திருக்கிறார்கள். வாதிடுவது என்பதை விட சில செய்திகளை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கம்தானே தவிர இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கம் யாரையும் குறை சொல்வதல்ல, நிறைவான கருத்துக்களை சொல்ல வேண்டும். அது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை வைத்து பேச வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு துறைக்கும் ஒன்று உண்டு. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் சொல்கிறான், கிமு கிபின்னு சொல்கிறான் உலகத்தை பிரிக்கும்போது. அதை போல திரைப்பட பாடல்களை சொல்லும்போது கண்ணதாசனுக்கு முன்பு கண்ணதாசனுக்கு பின்புங்கிறான். இனிமேல் அரசியலை பற்றி பேச வேண்டுமென்றால் காமராஜருக்கு முன் காமராஜருக்கு பின் என்றுதான் பிரிக்க வேண்டும். அப்படி முதலிலே பிரிக்கக்கூடிய சிந்தனையை வசந்த் தொலைக்காட்சி இந்த மக்களுக்கு வழங்கியிருப்பது மிகவும் பெருமைக்குரியது என்பதனை சொல்லி, நம்முடைய சமுதாய சிந்தனைகள் தமிழகம் வளர்ச்சியடைந்தது காமராஜர் ஆட்சிக்கு முன்னா பின்னா என்பதை விட நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். முதலிலே மனிதனாக பிறந்திருக்கிறோம். மனித பிறவி என்பது சாதாரணமான பிறவி அல்ல. இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் சொல்கிறார்களே, அதற்கென்றே நான் போகவில்லை. மனித பிறவி என்பது கிடைத்தற்கரிய பிறவி. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த மனித பிறவியை எப்படி கொள்ள வேண்டும்? மனித பிறவி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் மூன்றை விலக்க வேண்டும். என்னென்ன தெரியுமா? வறுமை, மடமை, கயமை. இந்த மூன்றையும் விலக்கி வாழ்ந்தால் மனிதன் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அந்த பிறவி மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லைன்னு வச்சுங்களே, அதை கூட விளையாட்டாக சொல்லுவாங்க, கிழியாத உடை, சூடு மாறாத உணவு, ஒழுகாத வீடு, இந்த மூன்றும் இருந்தால் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கலாமாங்க. இதையெல்லாம் தர வேண்டியது யார்? இதையெல்லாம் பெற வேண்டிய முறை எது? எல்லோரும் சமத்துவமாக வாழ்வதற்கு யார் வழிவகுப்பதுன்னு பார்த்தேன். அதுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு வழிகாட்டினார். எப்படின்னா, மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா. முதல்ல யார் நம்மளுக்கு இந்த வசதியெல்லாம் தர்றதுங்கிறத விட நாம் மனிதனாக வாழணும். பிறந்த ஒவ்வொருத்தரும் மனிதனாக வாழ வேண்டும். என்னென்ன பண்பாடு, என்னென்ன முறைகள் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா. ஏன் வலது கையினாரு? உழைப்பை நம்பியவர் அவர். உழைப்பை நம்பிய காரணத்தினால் உழைப்பினால தானே உயர்வடைய முடியும்னாரு. அடுத்தது, தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா. தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடான்னா ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம். இவர் பெரிய ஆள், இவர் சின்ன ஆள், இவர் பெரிய கோடீஸ்வரன், இவன் குடிசையில் கிடக்கேன். இந்த மாதிரி சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா. அடுத்து தான் போட்டார், தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. எல்லாம் மாறிடும், மந்திரம் போட்டு மாற்றிடுவாங்க. அதெல்லாம் நடக்காது சார், நடக்கவே நடக்காது. சட்டத்தின் வழியாகத்தான் எதையும் சாதிக்க முடியுமே தவிர வேறு எதனாலும் சாதிக்க முடியாது. மனமாற்றத்தை உண்டாக்குறேன். 2000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு திருக்குறள் தோன்றி, இன்னும் திருந்த மாட்டேங்கிறேன். மகாத்மா காந்தியடிகள் சொன்னதுக்கு மேலேயா, காமராஜர் சொன்னதுக்கு மேலேயா, இப்போ பாப்பாக்கள்லாம் சொல்கிற லெவலுக்கு வந்துருச்சு. இன்னும் திருந்த மாட்டேங்க. காந்தி சொன்னார், காமராஜர் சொன்னார், கேட்கல. இப்போ பாப்பாவெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அந்த லெவலுக்கு நாம் போயிட்டோம்னா என்னாச்சு? நாம் மாறணும். மாற்ற வேண்டிய பொறுப்பு யார் இருக்கிறது? காந்தியடிகளிலிருந்து நல்ல இலக்கியங்கள்லேருந்து பார்த்தாச்சு. இனிமேல் நாம் பார்க்க வேண்டியது சட்டத்தின் வழியாக மனித சமுதாயத்தை, இந்த தமிழகத்தை முன்னேற்றியது யார்? ஏன்னா நம்ம இந்தியா உலகம் அப்படிங்கிற பரந்த அதுக்கெல்லாம் போகலை. இப்போ தமிழகத்துக்குள்ளே நிற்கிறோம். தமிழகத்தை உயர்த்தியது யார்? என்னை பொறுத்தவரை ஒரு செய்தி, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நான் மிக மிக இளைஞனாக இருந்தபோது பார்த்தது. கண்ணதாசன் அவர்கள், கவியரசு கண்ணதாசன் என்னுடைய புத்தகத்தை வெளியிடுறாங்க. ஒரு செய்தி சொல்லிடுறேன். கண்ணதாசன் வெளியிடுறாங்க, கவியரங்கில் கம்பன்கிற புத்தகம் பாண்டிச்சேரி கம்பர் விழாவில் வெளியிடுறான். நாளைக்கு வெளியிட போகும்போது இன்றைக்கு கண்ணதாசன் சொல்கிறாரு, பெரியவற்றை போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னாரு.
சரின்னு சொல்லி திருமலைப்பிள்ளை ரோட்டுக்கு போகிறேன். போய் அந்த வைரவன் நினைக்கிறேன் அவங்க இருந்தார் ஐயா, அவர்கிட்ட போய் சொன்ன உடனே மேலே கூட்டி வராங்க. கூட்டி உடனே அந்த கவிஞர்கள் கம்பன் புத்தகத்தை கொடுத்துட்டு காலில் விழுந்து வணங்கினேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே. அவர் படக்குன்னு என்ன ஒன்றார் தெரியுமா, அவர் அப்படி கையினால் தூக்கி, நீங்கள்லாம் ஞானஸ்தர்கள் காலில் விழுந்து வணங்கக்கூடாது, உலகத்திலேயே இந்த வார்த்தையை சொன்ன ஒரே ஒரு தலைவன் பெருந்தலைவர் காமராஜர். நீங்கள்லாம் ஞானஸ்தன் காலில் விழுந்து வணங்கக்கூடாது. இப்போல்லாம் காலில் விழுந்து வணங்கினா தான் எல்லாம் நடக்கும். காலில் விழுந்து வணங்கக்கூடாதுனாரியா. அதுக்கு பிறகு ஒரு செய்தி படித்தேன். சீன யுத்தம் நடந்துச்சான். சீன யுத்தம் நடந்தபோது அதை செய்திகளையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறாரு. இத்தனை முறை முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அதை ஆசைப்படுறாரு. அவர்கிட்ட ஒரு ரேடியோ, அப்போலாம் ரேடியோ தான், தொலைக்காட்சியில் ரேடியோ பெட்டி கூட இல்லை அவர்கிட்ட. ரேடியோ பெட்டி கூட இல்லை. வைரவா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் வந்தது, ஒரு சின்ன ரேடியோ பெட்டி தந்தால, அது எங்கே கிடக்குன்னு பாரு அப்படின்னாரு. அது ஒரு 7-8 வருஷம் முன்னாடி எங்கே கிடக்குன்னு பாருனாரு. அவர் வைரவன் தேடி இருக்காரு. தேடி பழைய சாமான்களோட ஒரு சின்ன ரேடியோ பெட்டி கிடந்திருக்கு. அதை எடுத்தாந்து காமராஜர் கையில் கொடுக்குறாரு. அதில் பின்பக்கம் குருவி கூடு கட்டியிருக்கு. குருவி கூடு கட்டியிருந்துச்சு. இவர் சீன யுத்தத்தை பற்றி செய்தி கேட்கணும், ரேடியோ திருக போகிறாரு. குருவி கூடு கட்டியிருக்கு. உன்னை வைரவா, இதை கொண்டே வச்சிரு, குருவி கூடு கட்டியிருக்கு, அதை உடச்சி விட்டு மறுபடியும் செய்ய வேண்டாம் அப்படின்னாரு. இல்லையா, பரவாயில்ல, அதை தட்டி விடுங்க. தட்டி, குருவி கூடு கட்டியிருக்கு, அதனுடைய கூட்டை உடைச்சா நம்ம செய்தி தெரிஞ்சுக்கணும், வேண்டாம் வேண்டாம், அது வாழட்டும் என்று சொல்லி செய்தி கேட்க வேண்டாம் என்று வைத்தாரே, குருவிக்கு கூட ஒரு கூடு இல்லாமல் வாழக்கூடாது என்று நினைத்த மகான் பெருந்தலைவர் காமராஜர். அந்த காமராஜர் ஆட்சியில்தான் தமிழகம் செழித்தோங்கியதா, இல்லை காமராஜருக்கு பிறகு செழித்தோங்கியதா? இப்போ இதில் நல்ல செய்தி, உடன்பாட்டு செய்தினே, செழித்தோங்கவில்லைன்னு யாரும் பேசலை. நல்லா செழிச்சிருக்கோம், செழித்தோங்கி தான் இருக்கோம், ஒன்றும் செழித்தோங்காமலாம் இல்லை. அந்த செழித்தோங்கியதிலே காமராஜர் ஆட்சியில் எப்படி செழித்தோங்கியது, மற்றவர்கள் ஆட்சியில் எப்படி செழித்தோங்கியது என்பதை சொல்வதற்கு நல்ல சிந்தனையாளர்கள் வந்திருக்கிறார்கள். அருமையான செய்திகளை பேச இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருவரும் சொன்னாங்க, ஆமை புகுந்த வீடுன்னாங்க. ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னா அதை காமராஜர் தான் மாற்றினார். ஆமை புகுந்த வீடுங்கிறது என்ன தெரியுமா? ஆமை எவன் வீட்டுக்குள்ளே புகுரும்? எங்கேயாவது வீட்டுக்குள்ளே ஆமை புகுமா? புகுந்துச்சுன்னா அவன் சந்தோஷம் தானே, அடித்து சமைச்சு சாப்பிட்ருவான்ல. ஆமை புகுந்த வீடு இல்லை. எந்த ஆமை புகக்கூடாது என்று நினைத்தார் தெரியுமா? கல்லாமை, இல்லாமை. இப்படிப்பட்ட ஆமைகள் அந்த வீட்டிற்குள்ளே புகுந்தால் அந்த வீடு உருப்படாது. கல்லாமையும் இல்லாமையும் இருந்தால் அந்த வீடு எப்படி உருப்படும்? அதனால தான் அந்த கல்லாமையும் இல்லாமையும் போக்குவதற்காக முனைந்த அந்த காமராஜர் ஆட்சி சரியான ஆட்சியா, இல்லை அதற்கு பிறகு வந்தவர்கள் இந்த தமிழகத்தை வளர்ச்சியடைய வைத்தார்களா என்பது கேள்வி. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பை அறிஞர் பெருமக்களிடம் விடுத்து, இப்பொழுது 6 அறிஞர் பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் நல்ல சான்றோர்கள், படித்தவர்கள், அரசியலிலே ஊறி திளைத்தவர்கள், பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர்கள். அதனாலே அவர்களுக்கு தெரியும், மிகச் சிறப்பான செய்திகளை சொல்வார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, இப்பொழுது எங்களுக்கு பின்னால் இருக்கிற படங்களை பார்த்தாலே தெரியும், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோடு எல்லோரும் இணைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் காமராஜர் ஆட்சி வந்தவுடனே பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர்களை பார்த்து, குலக்கொழுந்தே குணாளா, குலக்கொழுந்தே வா என்று ஏற்றுக்கொண்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் அப்படியே நான் பெருந்தலைவர் பச்சை தமிழன் காமராஜரை ஆதரிக்கிறேன் என்று ஓடோடி வந்து அவரை ஆதரித்தவர். எனவே அரசியல் மாச்சரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் நல்லவற்றை ஆதரித்தவர்கள் இந்த நாட்டிலே, தேசத்திலே வாழ்ந்த பெருமக்கள், தலைவர்கள் என்பதனை சொல்லி, அதனால் நீங்களும் நல்லவற்றையே சொல்ல வேண்டும் என்று உங்களையெல்லாம் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, இப்பொழுது டாக்டர் சரஸ்வதி நாகப்பன் அவர்கள் காமராஜர் ஆட்சியில்தான் தமிழகம் வளர்ச்சியடைந்தது என்று பேச வருகிறார்கள். தமிழகம் வளர்ச்சி அடைந்தது காமராஜர் ஆட்சியிலா, இல்லை காமராஜர் ஆட்சிக்கு பின் வந்த ஆட்சியாலா என்ற ஒரு அருமையான கேள்வி. இந்த உலகத்தில் மக்களினுடைய தேவைகளை அறிந்து எந்த தலைவன் செயல்படுகிறானோ அந்த தலைவனைத்தான்
இந்த சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளுவார்கள். புரட்சி கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசன் ஒரு இடத்திலே சொல்லுகிற போது சொன்னார், ஒரு கவிதையை எழுதுகிற போது கூட சமுதாயத்தை நோக்கி எந்த கவிஞன் எழுதுகிறானோ அந்த கவிஞனுடைய கவிதைகள் தான் அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னால், ஒரு கவிதைக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் ஒரு நாட்டை காக்கிற தலைவனுக்குடைய நிலை எது தெரியுமா? ஏழை எளியவர்களை காப்பாற்றுகிற அந்த உத்தியிலே எந்த தலைவன் துணை நிற்கிறானோ அவன்தான் இந்த உலகத்தின் முதல் தலைவனாக இருக்க முடியும். அந்த வகையில் இந்த உலகத்தின் முதல் தலைவன் பெருந்தலைவன் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் என்று சொல்லுகிற போது அவர் இந்த சமுதாயத்தை கரையேற்ற வந்த பெருந்தலைவர் என்பதை விட பெரும் தெய்வம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தை கரையேற்றுவது, நம்மையெல்லாம் காப்பாற்றுவது கடவுள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கடவுளுக்கும் மேலாக இந்த உலகத்தில் அரசியலில் சமுதாயத்தை காப்பாற்றிய தலைவன் பெருந்தலைவன் என்பதால் தான் பெருந்தெய்வம் என்று சொன்னேன். ஒரு செய்தியை இந்த இடத்திலே நான் நன்றி உணர்வோடு சொல்லிக்கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலே பிறந்த நான், படிப்பதற்கே வசதி இல்லாத குடும்பத்திலே பிறந்த நான், ஒருவேளை தான் உணவு உண்ண முடியும் என்கின்ற சூழ்நிலையிலே பிறந்த நான் இன்றைக்கு 14 பட்டங்களை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் இது என் தாய் தந்தை எனக்கு கொடுத்த சொத்து என்றாலும் கூட என் தலைவன் பெருந்தலைவன் இலவச கல்வியை கொடுத்ததற்கு பின்னாலேதான் எங்களால் படிக்க முடிந்தது. பாரதி சொன்னான், கஞ்சி குடிப்பதற்கிலார் இதன் காரணங்கள் இவை என்னும் அறிவுமிலார் என்று சொன்னான். கஞ்சி இல்லை இல்லை என்று ஏங்குகிறாயே, கஞ்சி இல்லை என்பதற்குரிய காரணம் எது என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் வறுமையை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் அறியாமையை அகற்ற வேண்டும். அந்த அறியாமையை எப்படி அகற்றுவது? கல்வியின் மூலமாகத்தான் அகற்ற முடியும் என்கின்ற மிகப்பெரிய சக்தியாக விளங்கியவர் எம் தலைவர் பெருந்தலைவர். அவர் படிக்கவில்லை. சாதாரண ஒரு தேங்காய் வியாபாரியாக இருந்த குமாரசாமிக்கும் படிக்காத ஏழை தாயாக இருந்த சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர். காமாட்சி என்று பெயரோடு விளங்கியவர். அவர் அரசியலிலே ஒன்றும் பெரிய பதவியிலே இருந்த குடும்பத்திலே வந்தவர் அல்ல. பரம்பரையாக பணக்கார குடும்பத்திலே வந்தவர் அல்ல. திவான் பகதூர் என்று சொல்லக்கூடிய அந்த பரம்பரையிலே வந்தவர் அல்ல. சாதாரண ஏழை குடும்பத்திலே பிறந்த அவர் இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் ஏழை பங்காளனாக இருந்தார். எப்பொழுது தெரியுமா? அவர் அரசியலிலே வந்தது கூட உடனே பதவிக்கு வரவில்லை, உடனே மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த விருதுபட்டியிலே இருக்கிற அந்த பகுதிகளிலே எல்லாம் மக்களை ஒன்று திரட்டுகிற ஒரு தொண்டனாகத்தான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர் பெருந்தலைவர் காமராஜர். அதற்கு பின்னாலே தான் காமராஜர் என்ற ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொண்டது. ஒன்றை சொல்லுகிறேன். ராமநாதபுரம் மாவட்ட முதலமைச்சராக 1954 முதலமைச்சராகிறார். 1952 ராஜாஜி முதலமைச்சராகி ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறார். ராஜாஜிக்கென்று சில குணங்கள் உண்டு. ராஜாஜி மிகப்பெரிய அறிவாளி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். பெருந்தலைவரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பு வருகிறது. என்ன அறிவிப்பு? புதிய ஆரம்ப கல்வி என்கின்ற ஒரு கொள்கையை ராஜாஜி அறிவிக்கிறார். அந்த அறிவிப்பு எப்படி என்று சொன்னால், மக்கள் தொகை பெருகி இருக்கிற இந்த நாட்டில் ஒரு நேரம் கல்வி கற்க வேண்டும், ஷிஃப்ட் சிஸ்டம் என்று சொல்லுவதை கொண்டு வருகிறார். காலை மாத்திரம் கல்வி, ஆனால் மாலை நேரங்களில் அந்த குழந்தைகள் என்ன செய்ய வேண்டுமாம்? அவரவர்களுக்குரிய குலத்தொழிலை செய்ய வேண்டும் என்று சொன்னார். குலத்தொழில் என்று சொன்னால் செருப்பு தைக்கிறவனுடைய மகன் செருப்பு தைக்க வேண்டும், மரமேறுகிறவனுடைய மகன் மரமேற வேண்டும், சலவை தொழில் செய்கிற தந்தையினுடைய மகன் சலவை தொழில் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது பெருந்தலைவர் காமராஜர் கொதித்தெழுகிறார். பெரியார், தந்தை பெரியார் குலமுறை கல்வியை கொண்டு வந்திருக்கிறார் ராஜாஜி என்று சொல்லி கொதித்தெழுகிறார். பெரியாரோடு பெருந்தலைவர் காமராஜரும் சேர்ந்து கொண்டு குலமுறை கல்வியை எதிர்க்கிறார்கள். மரமேறுகிறவன் பிள்ளை மரமேற வேண்டும் என்கின்ற அவசியமில்லை, செருப்பு தைக்கிறவன் குழந்தை செருப்பு தைக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. செருப்பு தைக்கிறவனுடைய குழந்தை ஏன் இந்த நாட்டில் ஒரு IAS அதிகாரியாக ஆகக்கூடாது? ஏன் ஒரு மருத்துவத்தை படிக்கக்கூடாது? ஏன் ஒரு பொறியியலை படிக்கக்கூடாது என்கின்ற வேகமும் விவேகமும் பெருந்தலைவர் காமராஜரிடத்திலே வருகிறது. ராஜாஜியால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அந்த கொள்கை உடனே கேட்கிறார். எல்லோரும் சொல்லுகிறார்கள், கொதித்தெழுகிறார்கள். ராஜாஜி கேட்கிறார். சங்கரரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் மற்றவர்கள் எல்லாம் மக்களை கேட்டு கல்வி அமைச்சரை கேட்டுத்தான் திட்டங்களை தீட்டுகிறாரா என்று சொல்லி எகத்தாளமாக பேசியவர் ராஜாஜி. ராமானுஜர் கூட அவராகவே சொன்னார்,
மந்திரத்தை என்று சொன்னார். ஆனால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பெருந்தலைவர் காமராஜர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் அரசியலிலே இருக்கிற யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரால் தாக்கு பிடிக்க முடியாமல் நான் என்னுடைய பதவியிலே இருந்து நான் விலகிக் கொள்ளுகிறேன் என்று ராஜினாமா செய்கிறார். அதற்கு பிறகு 1954 பெருந்தலைவர் காமராஜர் கோட்டையிலே ஆட்சியை பிடிக்கிறார். ஆட்சியை பிடித்ததற்கு பின்னாலே எவையெல்லாம் வந்தது தெரியுமா? அவர் முதலிலே செய்தது, ஒரு குழந்தைக்கு மதிய உணவு கொடுத்து அந்த குழந்தையை படிக்க வைக்க வேண்டும் என்கின்ற தீராத சிந்தனையை தனக்குள்ளே வைத்திருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். மகாகவி பாரதியினுடைய கொள்கை அது. ராமநாதபுரத்திற்கு செல்லுகிறார். அந்த வழியாக சென்று கொண்டிருக்கிற போது வயலிலே 10 வயது குழந்தை 12 வயது குழந்தை எல்லாம் சேர்ந்து கொண்டு மாடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அழைத்து கேட்கிறார், காரை நிறுத்த சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு போகலையான்னே, படிக்கலையான்னே, மாடு மேய்க்கிறியேன்னே, ஆடு மேய்க்கிறியேன்னு கேட்டார். உடனே அவன் சொன்னா, எனக்கு வயிற்றுக்கு சோறு இல்லை, நான் மாடு மேய்ச்சா தான் எனக்கு வயிற்றுக்கு சோறுன்னாரு. உடனே காரை திருப்பி கொண்டு வந்து ராமநாதபுரம் பயணியர் மாளிகையிலே உட்கார்ந்து கொண்டு போட்ட திட்டம்தான், சோறு போடுங்கள், பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவார்கள், இலவச கல்வியை கொடுங்கள், பிள்ளைகள் பள்ளிக்கு வருவார்கள் என்று சொல்லி அந்த மதிய உணவு திட்டத்தை ராமநாதபுரம் என்று சொல்லுகிற வறண்ட அந்த மாவட்டத்திலே இருந்து தொடங்கினார். உடனே நம்முடைய அதிகாரிகள் எல்லாம் எப்பவுமே அந்த புள்ளி பூஷணங்கள் அதிகாரிகள் சொல்லுவார்கள், இல்ல அவ்வளவு பணம் வரும், இவ்வளவு பணம் வரும், இவ்வளவு நஷ்டம் வரும், இவ்வளவு அதெல்லாம் என்ன வேணாலும் வருதுன்னு நீ போடுன்னு நான் சொல்றேன்னாரு. அந்த கட்டளை இடுகிற அந்த தன்மை, அந்த பணிவு, அந்த எண்ணம் பெருந்தலைவர் காமராஜரை தவிர வேறு எவருக்கும் அந்த தைரியம் இல்லை, அந்த தன்னம்பிக்கை இல்லை என்று தான் சொல்லுவேன். ஏழை குடும்பத்திலே பிறந்ததால், ஏழ்மையை அனுபவித்ததால், வறுமையை அனுபவித்ததால் வருங்காலம் ஏழ்மையோடு இருக்கக்கூடாது, வறுமையோடு இருக்கக்கூடாது என்கின்ற அந்த சிந்தனை பெருந்தலைவருக்கு மாத்திரமே இந்த உலகத்தில் இருந்தது. வருகிறவர்கள் எல்லாம் பெருந்தலைவர் ஆட்சியை நாங்கள் நடத்துவோம், பெருந்தலைவரை போல நாங்கள் ஆட்சி நடத்துவோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, மார்தட்டி கொண்டிருக்கிறீர்களே. லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, லஞ்ச லாவண்யம் இல்லாத ஆட்சியை நடத்தியவர் எம்தலைவர் பெருந்தலைவர். ஆனால் இன்றைக்கு ஒரு வேலை வாங்க வேண்டும் என்றால் கூட லஞ்சம் வேண்டும். ஒரு மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கணும்னா 50 லட்சம் ரூபா கொடுக்கணும். 50 லட்சம் ரூபா கொடுக்கணும், 50 லட்சம் ரூபா கொடுக்கணும், 7 லட்சம் ரூபா வருஷத்துக்கு கட்டணும். அப்புறம் மருத்துவத்தை படிச்சுட்டு வெளியில் வர டாக்டர் பெரிய கிளினிக் வச்சு உயிரோடு இல்லாதவனுக்கு உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லித்தான் அவன் பணம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால் லஞ்சம். நான் ஒரே ஒரு செய்தியைத்தான் சொல்லுகிறேன், ஊழலற்ற ஒரு ஆட்சியை என்றைக்கு நீங்கள் தமிழகத்திலே வளர்ச்சி அடைய செய்கிறீர்களோ அன்றைக்குத்தான் காமராஜருடைய நினைவும் கனவும் நனவாகும் என்று சொல்லி தமிழகம் வளர்ச்சி அடைந்தது. காமராஜர் ஆட்சியிலே தான் காமராஜர் கொண்டு வந்த திட்டங்களை மீறி ஒரு திட்டத்தை கூட பின்னாலே வந்த அரசாங்கங்கள் எல்லாம் நடத்தவில்லை என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, நேர் பெருமக்களே, சரஸ்வதி அவர்கள் மிக ஆவேசமாக பேசினார்கள். சரி, ஆனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நல்ல சிந்தனையாளர், என் நெஞ்சத்திலே நீங்காத இடத்தை பெற்றிருக்கவர், அடிக்கடி நேர சந்திக்கலையே தவிர அவர் மீது நான் அளவு கடந்த பற்றும் பாசம் வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனையாளர் லியாகத் அலி கான் அவர்கள் நம்முடைய சிறுபான்மை சமூக புரட்சி இயக்க நிறுவன தலைவராக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நல்ல இலக்கிய சிந்தனையாளர், நல்ல அரசியல் சிந்தனையாளர். அவர்கள் இப்பொழுது தமிழகம் வளர்ச்சி அடைந்தது காமராஜர் ஆட்சிக்கு பிறகுதான் என்று பேச வருகிறார்கள். அவர்களை அன்போடு பாராட்டி அழைக்கிறேன். இந்த தலைப்பு தமிழகம் வளர்ச்சி அடைந்தது காமராஜர் ஆட்சி காலத்திலா அல்லது காமராஜர் ஆட்சி காலத்திற்கு பின்பா என்கின்ற ஒரு தலைப்பே ஒரு வில்லங்கமான தலைப்பு. ஏனென்றால் நாங்களெல்லாம் அரசியல் களத்திலே நான் அதிமுகவில் இருந்து பிறகு இப்பொழுது சிறுபான்மை சமூக இயக்கம் புரட்சி இயக்கம் என்கின்ற இயக்கத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டு வருகின்ற நேரத்திலே நாங்கள் பழகாத தலைவரே இல்லை. காமராஜரை மட்டிலும் தான் நாங்கள் பார்க்கவில்லை. அண்ணாவை தூரத்திலே இருந்து பார்த்திருக்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு நெருங்கி பழகியிருக்கிறோம். அம்மாவிடத்திலே நெருங்கி பழகியிருக்கிறோம். டாக்டர் கலைஞரிடத்திலே, தளபதி இடத்திலே, இப்படி எல்லோரிடத்திலேயும் நாங்கள் நெருங்கி பழகியிருக்கின்ற போது மூவருமே ஆட்சி களத்திலே இருந்தவர்கள்தான். திராவிட ஆட்சி என்று எடுத்துக்கொண்டால் அண்ணா, புரட்சி தலைவர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா, இப்படி எல்லோருமே ஆட்சி பீடத்திலே இருக்கின்றவர்கள். காமராஜர் ஆட்சி நிறைவுற்று கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இந்த தலைப்பே
50 ஆண்டு காலமாக தமிழகம் வளர்ச்சியே அடையாமல் இருக்கிறதா என்று கேள்வி கேட்பதைப் போலத்தான் எனக்கு தெரிகிறது. அதுவே முதலிலே தவறான ஒரு கேள்வியாகும். இந்த கேள்வியில் என்ன அர்த்தம்னா, வளர்ச்சி என்பது இப்போ உடம்பு பெருத்திருச்சான்னு கேட்குறான். உடம்பு பெருக்கிறதுங்கிற வேற, ஒரு இடத்துல வீங்கி இருக்குங்கிற வேற. சில பேர் வீங்கி இருக்கு பெருக்கலை, இயல்பா பெருக்கலை, வீங்கி இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கு என்னன்னா, எங்களுக்கு கொண்டு வந்து சிக்கலை உண்டாக்கக்கூடாது வசந்த் டிவி. அதில் காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உண்மையிலேயே பெரிய பாராட்டத்தக்க மிகப்பெரிய சிந்தனையான செயல்களெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. நம்முடைய சரஸ்வதி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நடந்திருப்பதிலே நாங்கள் மாற்று கருத்து இல்லை. ஏனென்று கேட்டால், இப்பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை மேடையிலே பேசுகின்ற போது காமராஜரினுடைய தலைவர் அறிஞர் அண்ணாயினுடைய வழிகாட்டி என்று மேடையிலே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். எனவே காமராஜரை பொறுத்தவரையிலே எங்களுடைய எண்ணங்களும் உயர்வான எண்ணங்கள் தான். பிரச்சனையை சொல்லுகின்ற போது அது காமராஜர் அவர்களை ஏதோ தவறாக சொல்வதைப் போலவோ அல்லது மற்றவர்களை ரொம்ப உயர்த்தி சொல்வதைப் போலவோ ஆகிவிடக்கூடாது என்கின்ற காரணத்தால் இந்த கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பொறுத்தவரையிலே உயர்ந்த எண்ணமும் மதிப்பு மிக்கவர். கிங் மேக்கர் என்று எல்லோராலும் பாராட்டப்பட்டு லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கி, அதேபோல் அன்னை இந்திரா காந்தியை பிரதமராக்கிய பெருமைக்குரியவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆவார்கள். அப்படிப்பட்டவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 9 ஆண்டு காலம் இருந்து பதவியே வேண்டாம் என்று சொல்லி நேரு அவர்களிடத்தில் சொல்லி வாலண்டியராக விலகி கட்சி பணியாற்ற போகிறோம் என்று சொல்லி போனார்கள். ஆனால் காமராஜர் ஆட்சி நல்லாட்சி, அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அணைகள் கட்டினார், கல்விக்கூடங்களை திறந்தார், பாடசாலைகளை திறந்தார். இன்னும் இலவச திட்டங்களை இங்கே சரஸ்வதி அம்மையார் அவர்கள் சொன்னார்களே, இலவச திட்டங்களை கொடுத்தே கெடுத்து விட்டார்கள் என்று ஒன்றை சொல்லுகிறேன். நான் வருத்தத்திற்காக சொல்லவில்லை, இந்த தலைப்புக்காக நான் வாதத்திற்காக சொல்லுகிறேன். இலவசத்தை முதலிலே ஆரம்பித்தவரே காமராஜர் அவர்கள்தான். பெருந்தலைவர் காமராஜர் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஏனென்று கேட்டால், காமராஜர் மக்கள் படுகின்ற சிரமத்தை நீக்குவதற்கு உடனடியாக ஏதாவது தீர்வு காண வேண்டும். படிக்கின்ற பிள்ளைகள் பசியோடு போய் படிக்கக்கூடாது என்பதற்காக அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். கொண்டு வருகின்ற போது பணக்காரர்களை நோக்கி அவர் கேட்டார், நீங்களெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று பணக்காரர்களை நோக்கி அவர் கேட்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதே திட்டம் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். இருக்கட்டும், அப்படியே காமராஜருடைய திட்டத்தை சத்துணவு திட்டமாக அவர் கொண்டு வந்த நேரத்திலே அதிகாரிகள் எல்லாம் நம்மிடத்திலே பணப்பற்றாக்குறை இருக்கிறது, இது முடியாது என்று சொன்னபோது, நான் பிச்சை எடுத்தாவது இந்த திட்டத்தை நிறைவேற்றி 63 லட்சம் குழந்தைகளுக்கு நான் சத்துணவு தருவேன் என்று ஆரம்பித்து இன்றைக்கு அது வளர்ந்து 80 லட்சம் குழந்தைகளுக்கு சத்துணவு போடுகின்ற நிலைமை மாறி இருக்கிறது. இன்றைக்கு அந்த குழந்தைகளெல்லாம் வயிறார உணவுண்டு வீட்டை பற்றி கவலைப்படாமல் மதிய நேரத்திலே சாப்பிடுகின்ற ஒரு உணவு. அந்த உணவின் காரணத்தால் இன்றைக்கு யுனிசெஃப் என்கின்ற நிறுவனம் கண்டுபிடித்திருக்கிறது, இவர்கள் சத்துணவு சாப்பிட்ட காரணத்தால் குழந்தைகள் வளர்ச்சியடைந்து மற்ற வடநாட்டு குழந்தைகளை விட மிக அறிவுபூர்வமாக வளர்ந்திருக்கிறார்கள் என்று யுனிசெஃப் நிறுவனம் என்பது இன்றைக்கு கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறது. மீனை கொடு, அதைவிட மீனை பிடிக்க கற்றுக்கொடு என்பது பழமொழி. ஏன் மீனை முதலிலே கொடுத்தார்கள் என்றால், அவன் மீனை தின்றால்தான் நாளைக்கு மீன் பிடிக்க முடியும் என்கின்ற அளவுக்கு வயிற்றிலே பசியோடு இருக்கிறான், உடனடியாக அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுத்தர முடியாது என்கின்ற காரணத்தால் தான் காமராஜர் அவர்கள் தொடங்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியிலே, கலைஞர் வழியிலே, அம்மா முதல் கொண்டு அனைவரும் இன்றைக்கு நடத்தி கொண்டு வருகிறார்கள். இதிலே ஏற்றத்தாழ்வுகளை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஆனால் இந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வருவதோடு காமராஜர் மட்டும்தான் இங்கே அணை கட்டினார், அவரை போல வேறு எதுவுமே யாருமே செய்யவில்லை என்றும் நீங்கள் சொல்லக்கூடாது. ஏனென்று கேட்டால், அறிஞர் அண்ணா அவர்கள் காமராஜர் அவர்களை எப்படி வரவேற்றார் என்று சொன்னாரே, குணாளனே குணக்குழுந்தே வருக வருக என்று சொல்லி குடியாத்தத்திலே காமராஜர் அவர்கள் முதலமைச்சரான பின்பு போட்டியிடுகிறார். சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் காரணமாக குடியாத்தத்திலே போட்டியிட போது அறிஞர் அண்ணா அவர்கள் அங்கே வேட்பாளரையே நிறுத்தாமல் திமுக ஒதுங்கிக் கொண்டு காமராஜருடைய வெற்றிக்கு அங்கே வழிவகுத்தது. ஆக திராவிட கட்சிகள் என்றைக்கும் பொறாமையோடு பார்த்ததில்லை. அதே காமராஜர் அவர்களை அறிஞர் அண்ணா அவரிடத்திலே சென்று திமுக கழக மேயர் கேட்கின்றார், நான் உங்களுக்கு சிலை வைக்கிறேன் என்று கேட்டபோது அன்றைக்கு அண்ணாவும் கலைஞரும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், எங்களுக்கு சிலை வேண்டாம், நீங்கள் காமராஜருக்கு சிலை வையுங்கள் என்று சொல்லி அந்த மவுண்ட் ரோடிலே அந்த கிளப் ஒன்று இருக்கிறது, அந்த கிளப்புக்கு முன்னால் அங்கே வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம்தான் அன்றைக்கு வைத்திருக்கிறது. அதே போல நீங்கள் பார்ப்பீர்களேயானால் காமராஜருடைய இறந்த நாளன்று
கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அவர் தானாக சென்று காந்தியடிகளுடைய பக்கத்திலே காமராஜருக்கு இடம் தேடி கொடுத்து மலையிலே நனைந்து கொண்டு அந்த இடத்தை தேடி காமராஜருக்கு உயர்வை கொடுத்தார். அதுபோலவே எடுத்துக்கொண்டால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 15/7/84 அன்று அங்கே விருதுநகரிலே காமராஜர் மாவட்டத்தை உருவாக்கி அந்த மாவட்டத்தினுடைய திறப்பு விழாவிற்கு நம்முடைய அன்றைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்களை அழைத்து கவர்னர் தலைமையிலே அந்த மாவட்டத்தை காமராஜர் மாவட்டத்தை உருவாக்கி எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், திராவிட கட்சிகளுக்கு காமராஜர் மீது எந்த கோபமும் கிடையாது. ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோ, அறிஞர் அண்ணாவோ, டாக்டர் கலைஞரோ, அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ, இவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிதி ஆதாரத்திலே இந்த தமிழகத்திற்கு வேண்டிய திட்டங்களை செயல்படுத்துவதிலே ஏற்ற இறக்கங்கள் இருக்குமே ஒழிய, ஆனால் அவர்கள் செயல்படுத்தினார்கள் உண்டு, உண்மை, அதை நாம் மறுக்க முடியாது. ஏனென்று கேட்டால், அறிஞர் அண்ணா அவர்கள் வந்தபோது தமிழை ஆட்சி மொழியாக்கினார். நடுவர் அவர்களே, உங்களை பார்த்து நான் இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன். சின்ன பயலே சேதிகளடா, நான் சொல்ல போகும் வார்த்தையினல்லா எண்ணிப்பாரடா என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடிய அந்த பாடலை நீங்கள் எடுத்து சொன்னீர்களே, அந்த பாடலுக்கு கருவாக இருந்தவர் யார் என்று கேட்டால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அன்றைக்கு அந்த பாடலினுடைய நாயகனாகவே இருந்து அந்த பாடலுக்கு ஒரு உயிரை கொடுத்தவர் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரையிலே பயமில்லாதவர். காமராஜரை தலைவர் என்று சொன்னார். அறிஞர் அண்ணா அவர்களை பார்த்து வழிகாட்டி என்று சொன்னார். இதனால் விமர்சனம் எழுந்தபோது அண்ணா அவர்களே கூப்பிட்டு அவர் மனதிலே உள்ளதை சொல்லி இருக்கின்றார். என்றாலும் என்னுடைய இதயக்கனி எம்ஜிஆரை நான் வரவேற்கிறேன் என்று சொன்னவர்தான் நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள். காமராஜர் குறைந்த சாதனங்களோடு நிறைந்த வசதியை செய்திருக்கிறார் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை காமராஜர் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையிலே அன்றைக்கு கொண்டு வந்தார் என்று சொன்னால், அதை கொண்டு வருவதற்கு அடிப்படையாக இருந்தவர் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்தவர்கள். அன்றைக்கு அரசியல் நிர்ணய சபையிலே சொல்லி இந்த தாது பொருட்களை எல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும், நெய்வேலியிலே நிலக்கரி சுரங்கத்தை உருவாக்குங்கள் என்று சொன்னபோது அங்கே காமராஜர் உருவாக்கி காட்டினார். உருவாக்கி காட்டி ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து திறந்து வைத்த நேரத்திலே நேரவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார், இது லாபமா நஷ்டமா நான் கணக்கு பார்க்கவில்லை, ஆனால் காமராஜர் சொன்னார், எனவே நான் இதை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி காமராஜர் என்கின்ற ஒரு தனி மனிதனுக்கு இருந்த ஒரு அந்தஸ்து மரியாதை உலகத்திலே வேறு யாருக்குமே இருந்ததில்லை. நடுநிலையோடு நடுவர் சொல்ல வருவதை நானே சொல்லிவிட்டேன், தவறு இருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய லியாகத் அலி கான் அவர்கள் நான் சொன்னது போல நல்ல சிந்தனையாளர், மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். மறுப்புகளை கூட லாபகமாக சொல்லியிருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை குறைவுபடுத்த வேண்டும் என்று இந்த உலகத்தில் யாரும் நினைக்க மாட்டார்கள். காமராஜருக்கு பிறகு வந்தவர்களையும் யாரும் குறைவுபடுத்த வேண்டும் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நடைமுறையிலே சில திட்டங்கள், இப்பொழுது ஒரு திட்டங்களை சொன்னாங்க ஐயா, அருமையாக சொன்னாங்க. என்னை பொறுத்தளவில் நான் அவரோடும் பழகியிருக்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மனிதநேய செம்மல். அவர்கிட்ட போய் நான் கட்சியில் சேர்றேன், வாத்தியார் வேலையை விட்டு விலகின்னு தஞ்சாவூரில் போய் கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, வாத்தியார் வேலை கிடைக்கிறதே கஷ்டம், நீ என்னத்துக்காண்டி கட்சி விட்டு வாத்தியார் வேலையை விட்டு விளையிட்டு கட்சிக்கு வர, உன்னை எப்போ தேவைப்படுறோ அப்போ சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. சார், கட்சிக்கு வருகிறேன் என்று சொல்பவர்களெல்லாம் இழுத்துக்கொள்ளுகிற காலம். ஆனால் அவர் அன்றைக்கு என் வாத்தியார் வேலை போயிடக்கூடாதுன்னு கருணைப்பட்டாரே, அப்படிப்பட்ட கருணை மாமேதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. நல்ல அவருடைய ஆட்சியில் எவ்வளவோ சிறப்புகளை செய்திருக்கிறார்கள். நம்முடைய லியாகத் அலி கான் சொன்னார். லியாகத் அலி கான் அவர்கள் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை மறுத்தல்ல, அதற்கும் மேலான கருத்துக்களை சொல்வதற்கு நம்முடைய கவி பேரரசு என்று நான் பாராட்டுவேன் எப்பொழுதும். அப்படிப்பட்ட கவிஞர் ரவி பாரதி அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்திலே பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர்கள், இன்றைக்கும் வகித்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல சிந்தனையாளர், நல்ல கவிஞர், இப்பொழுது பேச வருகிறார்கள். அவர்களை அன்போடு பாராட்டி அழைக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியிலே நடைபெற்ற வளர்ச்சிகளை பற்றி
இங்கே பேசுவதற்கு பணித்திருக்கிறார்கள். அந்த அணியிலே நான் நின்று இன்றைய தினம் என்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க இருக்கின்றேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த நாட்டிலே அவர்கள் பதவி பொறுப்புக்கு வந்திருந்ததற்கு பின்னாலே எப்படி இந்த நாட்டை வழி நடத்தலாம், இந்த நாட்டிற்கு எப்படி ஒளி கூட்டலாம் என்று சிந்திக்கிறார். ஆக அடிப்படையாக எதை செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிற பொழுது அவர்களுடைய கவனத்திற்கு முதலிலே வருவது கல்வி. ஏனென்றால் அவர் எப்படி சிந்திக்கிறார் பாருங்கள். கல்வி செல்வத்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்து விட்டால் மற்ற செல்வமெல்லாம் தன்னாலே வந்துவிடும். அதனால தான் அடிப்படையிலே கல்வி செல்வம் எல்லோருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் முயற்சி எடுக்கிறார். இங்கே எனக்கு முன்னாலே பேசிய லியாகத்தனியான் இலவசத்தை முதலிலே ஆரம்பித்தவர் காமராஜர் என்று சொன்னார். உண்மைதான். மற்றவர்கள் கொடுக்கின்ற இலவசத்திற்கும் காமராஜர் கொடுத்த இலவசத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. தற்காலிகமாக ஒரு சாப்பாடு போடலாம் பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் நினைச்சாரு காமராஜர். ஆனால் இவ்வளவு விரிவடையும் அவர் கணவன் இருக்க மாட்டார். வாக்கு வங்கியை எதிர்நோக்கி மற்ற இலவசங்கள் வழங்கப்படுகின்றன. ஆனால் பெருந்தரையில் வழங்கினாரே அந்த இலவச கல்வி இருக்கிறதே, அது எங்கே இருந்து வந்தது தெரியுமா? காரிலே சென்று கொண்டிருக்கிறார், பிள்ளைகள் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாடு மேய்த்த குழந்தைகளை பார்த்து பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்கிறார். அப்பொழுது பள்ளிக்கு போனால் சாப்பாடு போடுறது யார் அப்படின்னு பிள்ளைங்க கேட்குறாங்க. அப்போ தான் அவருக்கு அந்த யோசனை வருது, பள்ளிக்கு போகிறதுன்னா இலவச கல்வியும் கொடுத்தாகணும், மதிய உணவும் கொடுத்தாகணும். அப்போ பிள்ளைகளிட்ட இருந்து அந்த ஊக்கத்தை பெறுகிறார், அந்த வழிகாட்டுதலை பெறுகிறார். உடனே உத்தரவு போடுகிறார், இப்படி எழுதி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அதிகாரி வேறு மாதிரியாக எழுதி கொண்டு இதுதான் ஐயா ஜிஓ, நீங்கள் சொன்ன ஜிஓ என்று. ஜிஓ என்றால் கவர்மெண்ட் ஆர்டர். அப்போ காமராஜர் சொல்கிறாரு, நீங்கள் எழுதி கொண்டு நான் கையெழுத்து போட்டாலும் ஜிஓ தான். நான் சொல்கிறபடி நீங்கள் எழுதிட்டு நான் கையெழுத்து போட்டாலும் ஜிஓ தான். அதனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டு வாங்க, நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சார் அந்த ஃபைலை. அதுக்கப்புறம்தான் அந்த இலவச கல்வியும் வந்தது, மதிய உணவும் வந்தது. இந்த மதிய உணவு எம்ஜிஆர் காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டது. ஆனால் அடித்தளம் அமைத்தது யார்? அடித்தளம் அமைத்தது காமராஜர். அவர் கல்வியை கொண்டாந்து கொடுத்துட்டாரு. சரி, அதுக்கப்புறம் இந்த நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு போவேண்டாமா, தொழிலை கொடுத்தாரு. இன்றைக்கி சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்திங்கன்னா அடே அப்பா எவ்வளவு தொழிற்சாலைகள். எண்ணூரில் தொழிற்சாலை, திருவத்தியூரில் தொழிற்சாலை, அம்பத்தூரில் தொழிற்சாலை, திருச்சியில் தொழிற்சாலை, இப்படி போய்கிட்டே இருக்குது. அணைக்கட்டு எத்தனை? நீங்கள் சொன்னீங்களே, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, நான் மறுபடியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் அணைக்கட்டை கூட அவர் எப்படி அதை மேற்பார்வை செய்து கட்டினாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்களுக்கு வைகை அணைக்கட்டுக்கு 2 கோடி ஒதுக்கினார். 2 கோடி ஒதுக்கி வைகை அணைக்கட்டை இவருடைய சூப்பர், ஏன்னா சொந்த மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊராட்சி மதுரை, அடிக்கடி போய் பார்த்து கரெக்டாக அதை எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கிட்டே வந்தார். இல்லை வேறு மாவட்டமாக இருந்தாலும் அப்படி தான் செஞ்சுருப்பார். எல்லா மாவட்டத்துக்கும் அவர் தனி கவனம் செலுத்துவார். இருந்தாலும் போகும்போது பூரா போய் பார்ப்பார். 1.5 கோடியில் முடிச்சுட்டாங்க, 2 கோடியில் திட்டம் போட்டு. அப்போ அதிகாரிகள் ஐயா நீங்கள் போட்ட திட்டத்தில் 50 லட்சம் மீதி இருக்குது அப்படின்னாங்க. அப்போ சுற்றி ஒரு சுற்றுலா தலை மாதிரி பண்ணிடுங்களேன், நீங்கள் மக்கள்லாம் பார்த்துட்டு போவாங்க, அதுக்கு அரசாங்க வருமானம் வருமே. உலகத்தில் 2 கோடிக்கு திட்டம் போட்டு 1.5 கோடியில் முடித்தது உலகத்தில் யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடுவர் அவர்களே, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை, நான் பிறக்கல. 2 கோடிக்கு போய் 20 கோடி ஆகி 200 கோடிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 கோடிக்கு திட்டம் போட்டு 1.5 கோடியிலேயே முடித்தார். இப்படி எத்தனை திட்டங்கள். சரி அந்த வைகை அணைக்கட்டெலாம் கட்டியாச்சு. அது மின்சாரம் இருந்தால் தானே நம்ம பம்பு செட்டு போட முடியும், விவசாயி அங்கே உழைச்சி அதை நெல்லாக கொண்டு வீடு சேர்க்க முடியும். அதுக்கு பம்பு செட்டுகளுக்கெல்லாம் இலவச மின்சாரம் கொடுத்தாரு. நீர்மின் திட்டத்தை எல்லாம் கொண்டாந்தார். அனல் மின் திட்டம் வேறு, புனல் திட்டம் வேறு, எல்லா திட்டத்தையும் கொண்டாந்தார். ஆக ஒரு வாழ்க்கை இந்த நாடு எப்படி உயர்வா, அதாவது நேருவை உலகம் திரும்பி பார்த்தது.
ஆனால் நேரு திரும்பி பார்த்த ஒரே மனிதர் பெருந்தலைவர் காமராஜர். நேரு திரும்பி பார்த்த ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். ரவி பாரதி அவர்களே, உங்களுக்கு பணிவான வேண்டுகோள் இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக நேரு திரும்பி பார்த்த காமராஜர் திட்டங்களை, நேரு திரும்பி பார்த்த அந்த காமராஜருடைய எளிமையை, நேரு திரும்பி பார்த்த அந்த காமராஜருடைய கொள்கைகளை பாமர மக்கள் கிராமங்களிலே திரும்பி பார்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் ஒரு வழிவகுக்க கூடாதா? நல்ல சிந்தனை செயல்படுத்துவோம். ஏன் சொல்றேன்னு சொன்னா, எந்த சீஃப் மினிஸ்டர் போய் நேருவை போய் பார்த்தாலும், ஐயா முதல்ல போய் காமராஜை பார்த்துட்டு வாங்க, அவர் அங்கே எப்படி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு ஒவ்வொரு மந்திரிகளையும் இங்கே அனுப்பி வச்சார். அதனால தான் தம்பி சொன்னாங்க, லியாகத் அலியான் இங்கே சிலை வச்சாங்க திமுக ஆட்சியில். உண்மைதான். திமுக, அதாவது மாற்று கட்சிக்காரர்கள் ஒரு தலைவருக்கு சிலை வைக்கிறங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு பெரிய மனம் வேண்டும். அது மனம் வேண்டும், வச்சாங்க. ஆனால் அது நேரு திறக்கணும்னு நினச்சாங்க. நேருடைய பாலிசி என்ன? உயிரோடு இருப்பவர்களுடைய சிலையை திறப்பதில்லை. ஆனால் காமராஜருக்காக நான் வருகிறேன், என்னுடைய கொள்கையை நான் தளர்த்தி கொள்கிறேன், விதிவிலக்கு செய்கிறேன். காரணம், இந்த நாட்டை உருவாக்கிய காம்ராஜ். காம் என்றால் வேலை, ராஜ் என்றால் ராஜா, வேலைக்கு அரசன், காம்ராஜ் என்று சொன்னார் நேரு. ஆக அப்படிப்பட்ட ஒரு உயர்வான இடத்திலே நேரு வைத்திருந்தார். ஆக நீங்கள் இப்போ நேருவை பற்றி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பெரிய தலைவர் யார்? பெரியார் தான் பெரிய தலைவர். பெரியார் என்ன சொல்கிறார் தெரியுமா? தமிழ்நாட்டில் பெரியாருக்கு நிகரான தலைவர் யாரும் இல்லை. ஆனால் அந்த பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, 3 அரசர்கள், சேர சோழ பாண்டியர்கள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் காமராஜரை போல ஆட்சி நடத்த முடியாது. எனவே தமிழர்களே இந்த மனிதனை, இந்த கருப்பு மனிதனை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் உங்களுடைய எதிர்காலம் பாழாய் போய்விடும். இந்த மனிதனை நீங்கள் கெட்டியாக, தேவகோட்டையில் பேசுகிறார், தேவகோட்டையில் பேசுகிற பேச்சு தான் இது. நல்லா பூதக்கண்ணாடி வைத்து தேடினாலும் காமராஜரை போல் ஒரு மனிதரை பார்க்க முடியாது. ஆக இப்படி பல செய்திகள் போய்கிட்டே இருக்கு. காமராஜருடைய ஒரு எளிமையை பற்றி எத்தனை சொல்லலாம். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, பெற்ற அன்னைக்கு பிரியத்தை மட்டுமே கொடுத்து விட்டு இந்திய அன்னைக்கு இதயத்தையே கொடுத்தவர் என்னுடைய அருமை தலைவர் காமராஜர். குடி குடி என்று குடிக்க வைக்கின்ற உலகில் படி என்று படிக்க வைத்த பண்பாடு. இப்படி எத்தனையோ சாதனைகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்து இவ்வளவு தூரம் அவர் போட்ட பிளாட்ஃபாரத்திலேயே இன்றைக்கி நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எந்த திட்டத்தை வேணாலும் எடுத்துங்க, வீட்டு வசதியை எடுத்துங்க, மாதவரம் பால் பண்ணையும் எடுத்துங்க, எல்லாம் அவர் தான். திரைப்பட உலகத்தை அவர் தான் முத தங்கசாலையில் ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் அடையாருக்கு மாற்றிருக்கு. இன்றைக்கி திரைப்பட உலகத்தில் இருக்கவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது பெருந்தலைவர் காமராஜர். அவருக்கு தெரியாத துறை இருந்தாலும் இந்த நாட்டிலே எல்லாவற்றுக்கும் அவர் பிள்ளையார் சொல்லி போட்டதுனால தான் கணேசன் அதுக்குள்ளே இருந்தார். காந்தியினுடைய தொண்டராக, காந்தியினுடைய வாரிசாக வளர்ந்திருந்த காமராஜர் காந்தி பிறந்த நாளில் மறைந்தார். காந்தியை நினைப்பவர்கள் காமராஜரையும் நினைக்க வேண்டும் என்பதற்காக இது கடவுள் செய்த ஏற்பாடு என்று நான் அன்றைக்கு பேசினேன். அதைத்தான் இன்றைக்கும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆக உலக வரிசையிலே இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான தலைவரை, ஒரு அதிசயமான தலைவரை நாம் பார்க்கவே முடியாது. தமிழகத்தினுடைய இந்த உயர்வுக்கெல்லாம், கௌரவமான உயர்வுக்கெல்லாம் காரணமாக இருந்த இந்த பெருந்தலைவர் காமராஜருடைய திருவடிகளை தமிழகம் வணங்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும். அவருடைய வழியிலே நடந்து நாளைய தினம் மறுபடி எந்த ஆட்சி வந்தாலும் காமராஜருடைய எளிமையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி இந்த நாட்டிலே நடைபெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே, நல்ல நேரத்திலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நேயர்களே, நம்முடைய கவிஞர் ரவி பாரதி அவர்கள் உணர்ச்சிகரமாக நல்ல செய்திகளை சொன்னார்கள். இயல்பிலேயே ஒரு கவிஞராக இருக்கிற காரணத்தினாலே அருமையாக சொன்னார். அறிவு அற்றங்காக்கும் கருவி என்ற வள்ளுவனுடைய கொள்கையை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இலவச கல்வியை கொடுத்தார் காமராஜர். ஒரு அரசாங்கம் படி என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர குடி என்று சொல்லக்கூடாது சொன்னார். அருமையாக சொன்னார். பள்ளிக்கூடங்களை அரசாங்கம் நடத்த வேண்டும், கல்விக்கூடங்களை அரசாங்கம் நடத்த வேண்டும்,
மதுக்கடைகளை தனியார் நடத்த வேண்டும். அது அப்படி மாறி போய் அரசாங்கம் மதுக்கடையை நடத்துது, கல்விக்கூடங்கள்லாம் இப்போ தனியார் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு அவர் நெஞ்சத்தில் இருந்த வேதனைகளை அப்படியே கொட்டிட்டு போயிருக்காரு. அது அந்த மாற்றங்கள் என்ன ஏமாற்றமோ தெரியல, வருத்தமாக சொன்னார். இப்பொழுது எதிரணியிலே நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா எழுத்தாளர் பெருந்தகை அருணன் அவர்கள் வருகிறார்கள். நல்ல சிந்தனையாளர், நல்ல எழுத்தாளர் அவர்கள் வருகிறார்கள் மதுரையிலிருந்து. அவர்களை அன்போடு பாராட்டி அழைக்கிறேன். எனக்கு முன்பு எங்கள் சார்பாக பேசியவர் கூறியது போல இது எங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான தலைப்பு தான். ரொம்பவும் சிக்கலான தலைப்புன்னு கூட சொல்லலாம். நான் யோசிச்சு பார்க்குறேன், தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்தவர்களில் எளிமையானவர் யார் என்று தலைப்பு கொடுத்திருந்தால் நான் ரொம்ப பெருமிதத்தோட காமராஜர் தான் என்று பேசிவிட்டு போயிருப்பேன். வம்பே இல்லை. 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தும் வருமானத்துக்கு மேல் சொத்து சேர்க்காத முதல்வர் யார் என்று தலைப்பு கொடுத்திருந்தால் சந்தேகமே இல்லை, காமராஜர் தான் ஐயா என்று பேசிவிட்டு போயிருப்பேன். ஆனால் சிக்கலான தலைப்பு. தமிழகம் வளர்ச்சி அடைந்தது காமராஜர் ஆட்சியிலா அதற்கு பின்பா? வளர்ச்சி என்பதற்கு ஒரு அற்புதமான இலக்கணத்தை மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தந்துவிட்டு போயிருக்கிறான். வளர்ச்சினா என்னையா? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் ஐயா வளர்ச்சி. ஏன்னா நம்ம ரொம்ப நினைக்கிறோம் பாதியா திமுன்னு வளர்ந்துருக்காப்புல, ஆனால் அறிவே இல்லையே. அது முழுமையான வளர்ச்சி அல்ல. அறிவு வளர்ந்திருந்தால் கூட ஆளும் வளர்ந்திருக்க வேண்டும். அந்த உடல் ஆரோக்கியம் வேண்டும். பொட்டுன்னு போயிட்டா எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்து என்ன பிரயோஜனம்? இது ஒரு அற்புதமான ஒரு கவிதை. எது வளர்ச்சி? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். தமிழகம் வளர்ந்திருக்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? நான் யோசித்து பார்க்குறேன். தமிழன் வளர்ந்திருக்கிறானா? தமிழன் வளர்ந்திருக்கிறானா என்றால் அவனுடைய ஆரோக்கிய வாழ்வு வளர்ந்திருக்கிறதா? அதே நேரத்திலே அவனுடைய அறிவு வாழ்வும் வளர்ந்திருக்கிறதா? இப்படி நம்ம பேச வேண்டியிருக்கு. இப்போ நான் அந்த வளர்ச்சி என்கிற அந்த சொல்லுக்கு இப்படி ஒரு வரையறையை வைத்துக்கொண்டு பேச போகும் பொழுது எனக்கு சிக்கல் வருகிறது. காமராஜர் ஆட்சியிலா வளர்ச்சி? இங்கே பேசிய எதிரணி ஆட்கள் தலைவர்கள் எல்லாம் கூட பேசினாங்க. அவர் போடாத திட்டம் எது? அவர் போட்ட பாதை, அதில் தான் நீங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறீர்கள். அவர் போட்ட திட்டத்தை தான் நீங்கள் மேலும் எடுத்து சென்றிருக்கிறீர்கள் என்று பேசினாங்க. அந்த விஷயத்தை நான் இப்படி சொல்லலாம். தமிழ்நாட்டிலே நல்ல திட்டங்களை ஆரம்பித்தவர் யார்? காமராஜர். இப்போ அப்படி தலைப்பு கொடுத்துருந்தா கூட எனக்கு வம்பே இல்லை. தமிழ்நாட்டிலே நல்ல திட்டங்களை ஆரம்பித்தவர் யார்? பெருந்தலைவர் காமராஜர் சொல்லிட்டு போயிருப்பேன். ஆனால் வளர்ச்சியில் சொல்லிட்டீங்க. ஆரம்பித்தவர் காமராஜர், வளர்த்தவர் யார்? செடியை நட்டவர் காமராஜர், அதை கனிமரமாக வளர்த்தெடுத்தவர்கள் யார் என்ன என்கிற கேள்வியை நீங்கள் எழுப்பியிருக்கிற காரணத்தினால் அது அவருடைய ஆட்சிக்கு பிறகுதான் நடந்தது என்று தான் சொல்ல வேண்டியிருக்கு. இன்னும் கூட ரொம்ப நெருக்கி பார்த்தா அவருக்கு பிறகு உடனே திராவிட இயக்க ஆட்சி வரல, மறந்துடக்கூடாது. பக்தவச்சலனாருடைய ஆட்சி வந்தது. ஆனால் அவருடைய காலத்தில் கூட அவர் காமராஜர் துவங்கியதை தொடர்ந்தாரே தவிர வளர்த்தாரா என்கிற கேள்வியை எழுப்பினால் வளர்த்தார் என்று நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஆனால் காமராஜர் போட்ட அந்த தடத்திலே வேக நடை போட்டு தமிழ்நாட்டிலே வளர்ச்சியை கொண்டு வந்தது யார் என்றால் அண்ணா தான், கலைஞர் தான், எம்ஜிஆர் தான்,
ஜெயலலிதா அம்மையார் தான் என்று தான் நான் சொல்ல வேண்டியிருக்கேன். நல்லா நல்லா. இப்போ உதாரணமாக கல்வி விஷயம் குறித்து எதிரணியினர் விரிவாக சொன்னார்கள். நான் ஒப்புக்கொள்கிறேன், இலவச கல்வியை துவங்கியவர் காமராஜர். ஆனால் பட்டப்படிப்பு வரை இலவச கல்வியை கொண்டு வந்தது அவருக்கு பின்பு வந்த திராவிட இயக்க ஆட்சி தானே. அது வளர்ச்சி தானே, அதுதான் வளர்ச்சி. அதே போல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது காமராஜ், துவக்கம் காமராஜ். ஆனால் வளர்த்தது, அதை சத்துணவு திட்டமாக வளர்த்தது. முட்டை போட்டதை லேசாக நினைக்காதீங்க. நம்ம பேப்பரில் முட்டை போடுவோம், நம்மெல்லாம் வாத்தியாருங்க. அந்த முட்டை அல்ல, இது மெய்யான முட்டை. இன்னும் முட்டை சாப்பிடாத வெஜிடேரியன் பிள்ளைகளுக்கு உருளைக்கிழங்கு என்று கொண்டு வந்து போட்டது யார்? அப்போ ஆளும் வளரணும், அறிவும் வளரணுங்கிறதுல ஆளை வளர்க்கிற திட்டத்தை துவங்கியது காமராஜர், அதை வளர்த்தெடுத்தது எம்ஜிஆரும் அடுத்து வந்த தலைவர்களும் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். இங்கே பிற்படுத்தப்பட்டவரை பற்றியெல்லாம் கூட எதிரணியினர் பேசுனாங்க. ஆனால் அதிலும் துவக்கம் காமராஜர். அது கூட துவக்கம் என்று சொல்ல மாட்டேன், அதை ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு அதை நகர்த்தியது காமராஜர் ஆட்சியில். உதாரணமாக பிற்படுத்தப்பட்டோருக்கு தமிழ்நாட்டிலே இடஒதுக்கீடு என்பது காமராஜர் காலத்திலே இருந்தது 25%. ஆனால் கலைஞர் ஆட்சியிலே அது 31% வளர்ந்தது. எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலே அது 50% மேலும் வளர்ச்சி கண்டது. இதல்லவா வளர்ச்சி. ஆக துவக்கியது ஒரு கட்டத்திலே கொண்டு வந்து நிறுத்தியது காமராஜர் என்றால் அதை மேலும் முன்னெடுத்து சென்றது கலைஞரும் எம்ஜிஆர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவருடைய ஆட்சி என்பது தான். அதனால தான் இவ்வளோ பேர் படித்தோம். இப்போ அவங்க சொன்னாங்க சகோதரி, அதே போல் நான் நினச்சி பார்க்குறேன், நல்லா யோசிச்சு பார்க்குறேன். காமராஜர் இல்லை என்றால், அந்த இலவச கல்வி திட்டம் இல்லை என்றால், இன்னும் சொல்லப்போனால் என் பகுதியில் அந்த நாடார் பள்ளி என்பது இல்லை என்றால் நானெல்லாம் படித்தே இருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு பின்தங்கிய குடும்பத்திலிருந்து வந்தவன். அந்த பள்ளியில் நான் படிக்கும்போது தான் முதலாக காமராஜரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த விழாவுக்கு அவங்க வந்திருந்தாங்க, அவரும் கக்கன்ஜியும் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து பேசிட்டு போனாங்க. அத்தகைய ஒரு மகத்தான தலைவர், அதை நாம் நினைவுபடுத்த வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே அவர் துவக்கியதை வளர்த்தெடுத்தது என்பது பின்னாடி வந்த ஆட்சியாளர்கள் தான். அது ஒரு வரலாற்று உண்மை, அதை சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது என்று. அதே போல் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, இங்கே இலவசங்களை பற்றியெல்லாம் ஒரு மாதிரி நம்ம பேசுகிறோம். அது ஒரு இயல்பு தான். இலவசம் பெறாமலே ஒவ்வொருவனும் சொந்த காலிலே நின்று வாழ்ந்தால் வளர்ந்தால் அது ஒரு மெய்யான வளர்ச்சி என்கிற அந்த அடிப்படை சிந்தனை சரிதான். ஆனால் ஏழை பாளைகளுக்கு கொடுக்குறோமே இந்த மிக்சி என்பது, கிரைண்டர் என்பது, அதுவும் பெண்களை யோசிச்சு பாருங்கள். இந்த அடுப்படியிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைச்சா என்னை பொறுத்தவரை அதுதாங்க மகா விடுதலை. நான் என்னுடைய தாய் அந்த கிடந்து சமைக்கிறதுக்கு படுற பாடை நான் அனுபவிச்சிருக்கேன். நான் சொல்லுவது 50கள் 60களில். அப்போல்லாம் இந்த கேஸ் அடுப்பு கிடையாது. அது விறகோட வச்சுக்கிட்டு அது படுற பாடு, 6-7 பிள்ளைகளை பற்றிட்டு அவ்வளோ பேருக்கு சோறாக்கி போட்ட என்னுடைய தாய் என்னால் மறக்க முடியாது. இன்றைக்கு அந்த தாய் குலத்துக்கு அதனாலதான் அருணன் இன்னைக்கு கேஸ் அடுப்பு உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்காங்க. இல்ல சொல்ல வர்றேன், அப்படி தருவதை நம்ம கேலி பண்ணக்கூடாது என்கிறேன். இல்ல சொல்றேன், இன்னும் கூட இன்னும் யாருக்கு இலவசம் கொடுக்கப்படுது உங்களுக்கு தெரியுமா? நடுவர் அவர்களே, அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க. கடந்த ஆண்டு மட்டும் நம்முடைய மத்திய அரசு பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, பெருந்தனக்காரர்களுக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் வரி விலக்கு தந்திருக்கிறது. 5 லட்சம் கோடி ரூபாய். இதை யாரும் கேட்கறது இல்லையே. தொழில் வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக கொடுத்தது. ஆனால் தொழில் வளர்ச்சியும் அடையல, அது வேற விவகாரம். நான் எதுக்காக கொடுத்தீர்களோ அதுவும் இலவசம் தானே. அந்த இலவசத்தை கண்டிக்காமல் இந்த ஏழை வாழைகளுக்கு தருவதை நாம் கண்டிக்கலாமா? அதுதான் எங்கள் அணித்தலைவர் ரொம்ப அழகாக சொன்னார். ஐயா, இலவசத்தை துவக்கி வச்சதும் காமராஜர் தான் ஐயா. ஆக துவக்கமெல்லாம் காமராஜர். அவர் போட்ட தடத்திலே தான் இன்றைக்கு இந்த வளர்ச்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அணைக்கட்டுகளை பற்றியெல்லாம் சொன்னீங்க, உண்மை, நாம் மறுக்கலை. ஆனால் அவர் உருவாக்கிய அத்தகைய திட்டங்கள் அதுக்கு ஆபத்து வந்த பொழுது இன்னும் கொடுமை என்னன்னா, அதே காங்கிரஸ் ஆட்சி ஆளுகிற மத்திய அரசிடமிருந்தே ஆபத்து. நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்கு தனியார் மயமாக்கிற கொடுமை, அதை தடுத்து நிறுத்தியது அந்த தொழிலாளி வர்க்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த வகையில் நான் என்ன யோசிச்சு பார்க்குறேன்னா, காமராஜர் எந்த நெய்வேலி நிலக்கரி சுரங்க திட்டத்துக்காக அன்றைக்கு வாதாடி போராடி
நிலமெல்லாம் கிடைக்கலைன்னா உடனே எடுத்து கொடுத்து நேரு பெருமகனாரையும் சம்மதிக்க வச்சு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாரோ அந்த காமராஜருடைய திட்டத்தை இன்றைக்கு பாதுகாத்து தந்தது நெய்வேலி நிலக்கரி சுரங்க தொழிலாளி வர்க்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதில் திராவிடர் இயக்கத்துக்கும் பங்கு இருக்கு. இருக்கட்டும், இவங்க போராடலைன்னா தமிழக அரசு செஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா? தமிழக அரசு அதை வாங்கியிருக்குல்ல. அதே போல் சில திட்டங்கள் தொடர்ந்து வந்துட்டு காமராஜர் துவங்கி வைத்த அந்த இலவச உணவு திட்டம் என்பது பள்ளிகளையும் தாண்டி பக்கத்திலேயே வந்துருச்சு. ஒவ்வொரு தெருவுக்கும் பக்கத்திலேயே, இங்கே கூட பக்கத்தில் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு செய்தி 4 நாட்களுக்கு முன்பு பத்திரிகையில் இத்தனை கோடி இட்லி விற்றுருக்கு. எப்படி கணக்கு? அப்படி என்றால் ஏற்கனவே ஒரு கவிஞர் பாடினா, இட்லியே ஏன் இழைத்து போனாய், நீ எந்த பயல் மீது காதலானாய். எப்படி இட்லிக்கு லவ் வந்திருக்கு. அதில் பசல நோய் இட்லி ஊரான் தமிழ்நாட்டில் இழைச்சி போச்சு. அந்த இட்லியையும் கூட ஒரு சகாய விலையிலே கொடுக்கிற அந்த பண்பும் பாங்கும் தமிழ்நாட்டில் வந்திருக்கேன். வேற எங்கேயும் இல்லைங்கய்யா. உத்தரப்பிரதேசத்தில் பார்க்க முடியாது, பீகாரில் பார்க்க முடியாது, ராஜஸ்தானில் பார்க்க முடியாது, ஒடிசாவில் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் இத்தகைய வளர்ச்சிகள் சகல துறையிலும் ஆளும் வளர்ந்து அறிவும் வளர்கிற அந்த வளர்ச்சி எட்டப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு துவக்கம் போட்டவர், வித்திட்டவர் பெருந்தலைவர் காமராஜர். அதை தொடர்ந்து வளர்த்தெடுத்து சென்றவர்கள், அதற்கு அடுத்து வந்த ஆட்சியாளர்கள், அவர்களும் கூட அந்த வளர்ச்சி பாதையில் ஏன் சென்றார்கள் என்றால் தமிழனுக்கு இருந்த விழிப்புணர்ச்சி, சகல சக்திகளும் இணைந்து அந்த கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இத்தகைய வளர்ச்சி இங்கே சாதிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். நேயர்களே, நம்முடைய எழுத்தாளர் அருணன் அவர்கள் மிகச் சிறப்பான சிந்தனைகளை விதைத்திருக்கிறார்கள். விதை போட்டவர் காமராசர் பெருந்தலைவர். அதை இன்றைக்கு விருட்சமாக வளர்த்திருக்கிறார்கள் எல்லா தலைவர்களும், அவருக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் என்று அழகாக சொல்லியிருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்டோர் நலத்திற்காக அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் பொழுது 25% சொன்னார். ஐயா, அருமையான திட்டத்தை சொன்னார். காமராஜர் கொண்டு வந்தார், அதை மேம்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னார். அதிலே ஒரு பொடி இருக்கிறது, அதையும் தீர்ப்பிலே நான் சொல்லுவேன் என்பதை சொல்லிக்கொண்டு, ஏன்னா அந்த பொடி விஷயம் இந்த 9 ரூபாயிலேருந்து எனக்கு மறக்க மாட்டேங்கிறேன். பொடி விஷயம் அதை சொல்லுவேன் என்பதை சொல்லி இப்பொழுது ஆமாம், அடுத்ததாக நம்முடைய தமிழகம் வளர்ச்சியடைந்தது காமராஜர் ஆட்சியில்தான் என்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களில் ஒருவராக விளங்குகிற டால்ஃபின் ஸ்ரீதரன் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை அன்போடு பாராட்டி அழைக்கிறேன். வாங்கய்யா. இந்த மேடையிலே எதிர்க்கட்சியினுடைய குரலாக மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்பதைப் போல எதிர்கொள்கையுடைய ஒரு அரசியல் கட்சியின் பின்னணியில் இருந்தாலும் கூட காமராஜருடைய புகழை, அந்த அவருடைய ஆட்சியினுடைய பெருமைகளை விளக்குவதற்கு கிடைத்த வாய்ப்பாக என்னையும் மதித்து இந்த பட்டிமன்றத்திலே பேசுவதற்கு அழைத்த வசந்த் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கே எனக்கு முன்னாலே பேசிய ஆன்றோர் பெருமக்கள் அனைவரும் கல்வியிலே, கவிதையிலே, தமிழ் நடையிலே மிகவும் பெருமை மிக்கவர், புலமை மிக்கவர்கள். அவர்களோடு கம்பேர் செய்யும்பொழுது நான் ஒரு சாதாரண அரசியல்வாதி, மேடை பேச்சில் மட்டுமே திறமையானவன். எனக்கு அடிப்படை தமிழ் அறிவு அதிகம் இல்லை. ஆனாலும் கூட ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஆட்சி பணி போன்ற மிகப்பெரிய படிப்புகளை படித்த ஒரு ஆட்சியாளர்களுடைய மத்தியிலே படிக்காத ஒருவர் ஒரு முதலமைச்சராக, ஒரு சிறந்த முதலமைச்சராக, நாட்டுக்கு எடுத்துக்காட்டான முதலமைச்சராக செயல்பட முடியும் என்றால், ஒரு கவிஞர்கள், புலமை மிக்கவர்கள் மத்தியில் படிக்காத, இந்த தமிழை பற்றிய அறிவில்லாத சாதாரண ஒரு பாமரனாக என்னை நினைத்து கொண்டு, குயிலினுடைய கூட்டத்தின் மத்தியில் ஒரு காகத்தை போல என்னுடைய உரை இருந்தால் அதற்கு மன்னிக்க விடும் என்று கேட்டுக்கொண்டு, வளர்ச்சி வேற, வீக்கம் வேற என்று ஏற்கனவே நடுவர் அவர்கள் அது விஷயமாக சொல்லியிருந்தார். கல்வியை இலவசமாக கொடுத்தார். நல்ல தீர்க்க தரிசனமாக யோசனை பண்ணார். இந்த நாட்டை முன்னேற்றப்படுத்தணும்னு சொன்னால் அடிப்படை விஷயம் கல்வி.
அதற்கு அடுத்தது சுகாதாரம், அதற்கு அடுத்தது விவசாயம், அதற்கு அடுத்தது தொழில் புரட்சி. இது 4 இருந்தால் ஒரு நாடு முன்னேற முடியும். அதற்கான தீர்க்க தரிசனமான ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட ஒரு முதலமைச்சர் இருந்தான்னு சொன்னால் மறுக்க முடியாது. இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற முதலமைச்சரிலே மிகச்சிறந்த முதலமைச்சராக, அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக, ஏன் பாரதிய ஜனதா கட்சி உட்பட அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு தலைவர் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு மறுக்கவே முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். நிறைய உதாரணம் சொல்லலாம், நிறைய உதாரணம். எனக்கு முன்னாடி பேசுகிறவங்களாம் நிறைய உதாரணங்கள் சொன்னாங்க. காமராஜர் அவர்கள் முதலமைச்சருக்கு பதவி ஏற்றுட்டு அந்த வெளியில் போகும்போது அவர் காருக்கு முன்னாடி 2 ஆம்புலன்ஸ் மாதிரி அந்த சைரன் வச்ச காவல்துறை வண்டி போகிறது. நிறுத்துங்க ஐயா, என்ன விஷயம், ஆம்புலன்ஸ் மாதிரி போயிட்டுருக்கு 2-3 வெஹிக்கிள்னு கேட்டார். 2-3 வாகனம். இல்லை ஐயா, முதலமைச்சர்னால் பாதுகாப்புக்கு 3 வாகனம் முன்னாடி போகிறது இயல்பு தான், இது தான் புரோட்டோக்கால், இதெல்லாம் அவசியம். போங்கய்யா, மக்கள் தான் எனக்கு பாதுகாப்பு, நீங்கள்லாம் இன்னும் பாதுகாப்பு தர தேவையில்லை, அனாவசியமாக அந்த வாகனங்களெல்லாம் நிறுத்துங்கள், என்னுடைய வாகனம் மட்டும் போதும் என்று சொன்ன ஒரு எளிமையினுடைய அவதாரமாக திகழ்ந்தவர் காமராஜர். இந்த வளர்ச்சி என்பது கல்வியினுடைய வளர்ச்சி. இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிப்பது, ஆரம்பித்த பள்ளியிலே படிப்பது அவ்வளோ ஒரு தகுதியான விஷயமாக இல்லை என்பதாக மாறி இருக்கிறது. கல்வி வேறு, கல்வியினால் கிடைக்கின்ற அந்த அறிவு வேறு. இன்றைக்கு கல்வி இருக்கலாம், தனியார் பொறியியல் கல்லூரி இருக்கலாம், மருத்துவக் கல்லூரி இருக்கலாம், 1000 கல்லூரிகள் இருக்கலாம். இது தரமான அறிவை அவனுக்கு போதித்திருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அறிவு என்பது நாலெட்ஜ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் எஜுகேஷன். அந்த எஜுகேஷன் இன்றைக்கு இருக்கிறது. தனியார் மயமான எஜுகேஷனால் எவ்வளவு துன்பங்கள் இருக்கிறது. அது எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் மட்டும்தான் அந்த தரமான கல்வி கிடைக்கிறது. இது காமராஜர் கண்ட கனவா? இது அனைவருக்கும் தரமான கல்வி கிடைக்கணும், அனைவரும் சேரியில் இருக்கணும், பங்களாவில் இருக்கணும், அந்த பொறியியல் பட்டதாரியாக ஆக வேண்டும், மருத்துவ பட்டதாரி ஆக வேண்டும் என்று சகோதரி சொன்னாங்க. அனைவருக்கும் படிக்காத குழந்தைகளிலிருந்து தான் படித்தவன் வர வேண்டும், படிக்காததிலிருந்து தான் அந்த சமுதாயத்தினுடைய ஏற்றத்தாழ்வை சரி பண்ண வேண்டும் என்று முயற்சி பண்ணார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அவர் செஞ்ச கனவு நடவா இருக்குதா? இன்றைக்கு தொழிற்புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு கிண்டியிலேருந்து, அம்பத்தூர்லேருந்து, இன்றைக்கு பெல் நிறுவனத்திலேருந்து அனைத்து நிறுவனங்களும் அவர் போட்ட விதை. இன்றைக்கு நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் பற்றி நம்ம பேசுகிறோம். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இன்றைக்கு அவர் எடுக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இயற்கை வளமெல்லாம் என்ற அளவுக்கு கொள்ளையடிக்கப்படுகிறது என்று நமக்கு தெரியும். ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் இன்றைக்கு ஒரு சின்ன விஷயம், ஜப்பானில் போய் ஒரு நூற்பு ஆலையினுடைய மெஷின் வாங்கிறதுக்காக காமராஜர் அவர்கள் போகிறார். முதலமைச்சராக இருக்கிறார். அங்கே போய் 8 மெஷினுக்கான இவருடைய பணம் அங்கே இருக்கிறதுக்கு 8 மெஷின் வாங்குவதற்கான போதுமான பணம் இருக்கிறது. ஒப்பந்தம் போட்டாகிவிட்டது. 8 மெஷினை வாங்கிட்டார். இப்போ கேட்குறாரு, நான் ஒரு வியாபாரியாக நீங்கள் இந்த கமிஷன் தொகை தருவீங்க இல்லை, அந்த கமிஷன் கொடுக்குவீங்களா கேட்குறாரு. தரலாமே சொல்லி அவருக்கு என்ன முதலமைச்சரே கேட்குறாரு, பரவாயில்ல கொஞ்சம் கூடுதலாக கொடுப்போன்னு கொடுத்துக்கலாம். இல்லை இது பத்தாது, இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. என்னங்க ஒரு முதலமைச்சர் இவரை பற்றி ரொம்ப எளிமையானவர், ரொம்ப பெருமையானலாம் சொன்னோம், கமிஷனுக்கு பரவாயில்ல கொடுத்துருவோம். கொடுத்தாங்க. மொத்த பணத்தையும் எவ்வளோ வருதுன்னு பார்த்தாரு. இதுக்கு ஒரு மிஷின் நீங்கள் தர முடியுமான்னு கேட்டார். தர முடியும்னு சொன்னால் 9 நூற்பாலையாக வாங்கி வந்தார். இன்றைக்கு அந்த 9வது நூற்பாலை தான் இன்றைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கின்ற ஒரு நூற்பாலை. எவ்வளோ ஒரு கமிஷனில் கூட நாட்டுக்காக, தனக்காக இல்லை, நாட்டுக்காக அன்றைக்கு உழைக்கின்ற தொலைநோக்கு சிந்தனையுள்ள சுயநலம் மற்ற ஒரு தலைவன் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இன்றைக்கு பெருந்தலைவரை போல ஒரு தலைவர் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். சுயநலம் இல்லாத ஒரு தலைவர். இன்றைக்கு எந்த தலைவர் ஒரு குடும்ப தலைவருடைய உறவினருடைய மருமகளுடைய நாத்தனார் எல்லாம் கூட ஒரு பவர் செகண்டராக மையமாக இருக்கக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு தமிழ் இன்றைக்கு இருக்கிற கலாச்சாரம். ஆனால் தன்னுடைய தாய் அவருடைய ஒரு குடும்பத்தினுடைய ஒரு தண்ணீர் எடுக்க முடியவில்லை, வீட்டு வாசலில் ஒரு குழாய் அடிக்குழாய் போட்டு கொடுங்கள் என்று கேட்டப்ப அதை போட்டு கொடுத்த பிறகு அதை போய் உனக்கு மட்டும் என்ன அந்த ஒரு சிறப்பு முதலமைச்சருடைய அம்மா என்பதற்காக மொத்த சகோதரிகளும் தாயார்களும் கஷ்டப்படுறாங்க, அவங்கள மாதிரி நீயும் போய் எடுத்துக்கொள்ள சொல்லி அந்த அடிக்குழாயை எடுக்க வைத்தவர் காமராஜர். ஒரு தன்னுடைய அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அந்த சுயன அந்த 1% கூட முதலமைச்சர் அம்மா என்பதற்காக அந்த சலுகையை அனுபவிக்க கூடாது என்பதற்காக எவ்வளவு ஒரு சின்ன அவர் சொன்னார். ஒரு போர்வை வேணும்னு கேட்டிருக்காங்க. என்ன குளிர்காலம் தானே வரப்போகுது, குளிர்காலம் இருக்குது, குளிர் தாங்க முடியலன்னு. கவலைப்படாத, இன்னும் 10 நாள் போனால் வெயில் காலம் வந்துடும், இந்த போர்வை வீணாக தான் போகும், வேண்டான்னு சொல்கிறார். எவ்வளவு ஒரு தீர்க்கதரிசி, எவ்வளோ ஒரு மகான், எவ்வளோ ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு பொது நோக்கு உள்ள தலைவர்கள் இன்றைக்கு இல்லை. அன்றைக்கு நான் ஒரே ஒரு விஷயம், நான் எது சொன்னாலும் அரசியல் அதில் வந்துவிடுமானால் இன்றைக்கு தொலைநோக்குள்ள தலைவர்கள் இல்லை என்பது தான் நிச்சயமாக இன்றைக்கு இருக்கின்ற வளர்ச்சி நிச்சயமாக அந்த தொலைநோக்கான வளர்ச்சியை நோக்கி கூட இல்லை என்று தான் நான் சொல்ல வேண்டும். தடுப்பணைகளை இன்றைக்கு அத்தனை அணை கட்டியிருக்கிறார்.
ஒரு அணை இன்றைக்கு அணை ஒரு 10 டிஎம்சி தண்ணீர் உபரியாக கிடைக்கிறது. கொடுக்கவே மாட்டேன் என்கிறான் கர்நாடகாரன். உபரியாக கிடைக்கின்ற தண்ணீர் நேரடியாக கடலிலே இருந்து விழுகிறது. ஆனால் அந்த தண்ணீரை சேமித்து நமது மக்களுக்கு குடித நீராக கொடுக்க முடியவில்லை. கடலிலே வீழ்கின்ற நீரை மறுபடியும் சுத்திகரிக்கப்பட்டு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு அவலமான நிலைமை. இதுதான் சொல்கிறேன், தொலைநோக்கு பார்வை இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு அமெரிக்காவுடைய அதிபரோட முன்னாள் பிரதமர் அமைச்சர் வாஜ்பாய் அவரோட சந்தித்த போது சொன்னார், அமெரிக்கா இந்த அளவுக்கு ரோடு சாலைகள் எல்லாம் அகலமாக போட்டிருக்கிறீர்களே, அதனால்தான் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி வந்ததான். இல்லை, நாங்கள் சாலைகளை அமைத்ததனால்தான் எங்கள் பொருளாதாரத்திலே பெரிய நாடாக மாற முடிந்தது. பொருளாதாரம் வந்ததனாலே சாலை வரவில்லை என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சாலைகளிலே வளர வேண்டும். பெரிய சாலைகள் வந்தால்தான் இந்த நாட்டை இணைக்க முடியும். அது நினைத்தால்தான் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்ற தலைவர்களாம் கூட இருந்திருக்கிறார்கள். நாளைக்கு கூட சொல்கிறேன், தேசிய கட்சியான ஏதாவது ஒரு கட்சி தமிழகத்திலே வரும். அப்படி வந்தால்தான் நிச்சயமாக இந்த தன்னலமற்ற தலைவர்கள் உருவாக்கக்கூடிய கட்சி வந்தால் தமிழகத்திற்கு நிச்சயமாக விடிவு காலம். காமராஜர் கண்ட ராமராஜ்யம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் தேசிய கட்சி ஏதாவது ஒரு தேசிய கட்சி வர வேண்டும் என்று சொல்லி ஓகே, நன்றி, வணக்கம். ஒரு உண்மைகளை பேசக்கூடிய தமிழ் இனத்தை சார்ந்த நாம் எல்லாருமே ஒரே இனத்தை சார்ந்தவர்கள். நம்ம அவர் அருணன் வந்தோன்னு சொன்னார், நம்ம தொழிற்சங்கவாதிகள்லாம் சேர்ந்து போராடிய பிறகு நெய்வேலி கிடைத்ததுனாரு. நான் சொன்னேன், திராவிடர் இயக்க தலைவர்கள்லாம் சேர்ந்து அதற்கு துணை நின்று அந்த பங்கை வாங்கினாங்க, அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க மத்திய அரசாங்கம். சார், ஒருத்தருக்கு அப்படி உதவிக்கிட்டு இருந்தால் தான் சரியாகணும். ஒருத்தர் முகத்தை திருப்பிக்கிட்டு இருந்தால் சரியாக வராது சார். ரொம்ப சேனல் சொன்னார். அதனால் இப்பொழுது நம்முடைய பேராசிரியர் கவிஞர் முகவூரிலே பிறந்து காரைக்குடியிலே பயின்று இப்பொழுது சென்னையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நல்ல கவிஞர் கா முத்துமணி அவர்கள் தமிழகம் வளர்ச்சியடைந்தது காமராஜர் ஆட்சிக்கு பிறகே என்று பேச வருகிறார். அன்போடு பாராட்டி அழைக்கிறேன். ஒரு வினோதமான பட்டிமன்றம். நாங்கள் ஒரு 3 பேர் ஒரு அணியில் அமர்ந்து கொண்டு எதிரே இருக்கின்ற அணியினரை ஒரு வார்த்தை கூட குறை சொல்ல முடியாத ஒரு பட்டிமன்றம் உலகத்திலே இன்றைக்குத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நானும் எத்தனையோ பட்டிமன்றங்களை என்னுடைய ஞானத்தந்தை என்று சொன்னேன், அவர்களோடு சேர்ந்து வெளிநாடுகளிலெல்லாம் போய் பேசியிருக்கிறேன். இப்படித்தான் ஒரு வினோதமான ஒரு பட்டிமன்றத்தை பார்த்திருக்கிறேன். ஆனால் இங்கே நாங்கள் ஒருவேளை காமராஜர் ஆட்சியை விட சிறந்த ஆட்சி அதற்கு இருக்கிறது என்று சொல்ல வந்திருக்கிறோம் என்று சொன்னால், காமராஜருடைய ஆட்சி தாய் போன்றது. காமராஜர் தாய். அதற்கு பின்வந்த அரசுகள் அவருடைய பிள்ளைகள் என்று நீங்கள் ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற குழந்தை இருக்கிறதே, அது தலைகீழாகத்தான் இருக்கும். அதற்காக தாய்க்கு அது எதிரி என்று இருப்பதில்லை. அதுபோல காமராஜருக்கு பின்வந்த அரசுகள் அவரை பின்தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வளர்ந்திருக்கிறார்கள். அந்த தாய்க்கு அந்த வயிற்றில் இருக்க பிள்ளை உதைச்சாலும் இன்பமாக இருக்குது. என் பிள்ளை இங்கிட்டு உதைக்கிறான் இங்கிட்டு உதைக்கிறான்னு அந்த மாதிரி தாய்க்கு இன்பமாக இருக்கும் உதைச்சாலும். இங்கே நாங்கள் பேச வந்திருக்கிறது என்னவென்று சொன்னால், காமராஜருக்கு பிறகு வந்திருக்கிறவர்கள் அவருடைய உண்மையிலேயே காமராஜருடைய ஆட்சி சிறந்த ஆட்சி என்று இவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால், அதன் பிறகு நாங்கள், அதாவது காமராஜருக்கு பின்பு வந்தவர்கள் வளர்ச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தால்தான் அவர் போட்ட அடித்தளம் சரியாக இருக்கிறது என்பது உண்மை. ஏனென்று சொன்னால், காமராஜர் அவர்கள் அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார்கள், அதன் மீது கட்டடத்தை வளர்த்தவர்கள் பின்பு வந்த ஆட்சியாளர்கள் தான். நான் இங்கே பேசினாங்க, அன்று சகோதரி அவர்கள் சொன்னார்கள் அணைக்கட்டு கட்டினார்களா என்று சொல்லி. வருத்தத்தோடு சொல்லிக்கொள்கிறேன். இவரும் சொன்னார், இன்றைக்கு கடலிலே மழை அதிகமாக பெய்கின்ற பொழுது கடலிலே கலக்கிறதே, அதை தேக்கி வைப்பதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி. நான் கேட்குறேன், எங்களுக்கு தண்ணியே வரலையே, அணைக்கட்டுகளை எங்கே போய் கட்டுறது? அப்புறம் பள்ளிக்கூடத்தை திறந்தார்னு சொல்கிறீங்க. இல்லை என்று சொல்லவில்லை, இல்லை என்று சொல்லவில்லை. பள்ளிக்கூடங்களை திறந்தார். காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த தமிழகத்தில் எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருந்தன? 2 பல்கலைக்கழகங்கள். 3ஆவதாக பெருந்தலைவர் காமராஜர் பேரிலேயே பல்கலைக்கழகத்தை அமைத்து இன்றைக்கு பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்று சொல்லி மாவட்டத்திற்கு மாவட்டம் பல்கலைக்கழகங்களை அமைத்து உயர்கல்வியை வளர்த்தது காமராஜருக்கு பின்னால் வந்த ஆட்சி இல்லையா? இது வளர்ச்சி இல்லையா?
காமராஜரின் பின்னால் இருந்த ஒரு பச்சை காங்கிரஸ்காரரை காலம் முழுவதும் எந்த ஒரு மனிதரை தூற்றுவதையே தன்னுடைய நோக்கமாக கொண்டிருந்தாரோ அந்த காலகட்டத்தில் கண்ணதாசன் எம்ஜிஆரை எழுதிய எழுத்துக்களை படித்து பார்த்திருந்தால் தெரியும், ஒரு விரோதியாக எதிரியாக நடத்தி கொண்டிருந்தார் கண்ணதாசன். அந்த கண்ணதாசனை அழைத்து அரசவை கவிஞர் கொடுத்தார் என்று சொன்னால் அரசியலை பார்க்கவில்லை, கட்சி பேதங்களை பார்க்கவில்லை, எதிரி விரோதி என்று பார்க்கவில்லை, தமிழ் வளர்ச்சி ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு அதை செய்தார் என்று தான் நான் பார்க்க முடியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார். இங்கே போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபைக்கு செல்கிறார். செங்கல்பட்டு மாவட்டத்திலே இருக்கிறார் அவர். இன்றைக்கு அந்த தொகுதி இல்லை, பரங்கிமலை சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு இல்லை. பரங்கிமலை சட்டமன்ற தொகுதியில் உறுப்பினராக இருக்கிறார். அப்பொழுதுதான் தமிழகத்தில் இவங்கெல்லாம் சொன்னாங்க வளர்ச்சியை சொல்லி, தமிழகத்தில் ஒரே ஒரு மாவட்டத்தில் தான் எல்லா ஊர்களில் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டது 1969. அந்த மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம். அந்த மாவட்டத்திலே அதற்காக ஒரு விழா எடுக்கிறார்கள். முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசுகிறார். இந்த மாவட்டத்திற்கு செங்கை மாவட்டம் என்று ஏன் பேர் வந்தது தெரியுமா? கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களை உடைய செங்கைகளுக்கு சொந்தமான ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வருவார். அவர் மூலமாக இந்த மாவட்டத்தின் குறைகள் தீர்க்கப்படும், எல்லா கிராமங்களுக்கும் மின் இணைப்பு கிடைக்கும் என்பதனால்தான் தமிழின் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இதற்கு செங்கை மாவட்டம் என்று பெயர் வைத்தான் என்று சொல்கின்ற அளவிற்கு அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அவர் சார்ந்த மாவட்டத்திலே எல்லா ஊர்களுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் மின் இணைப்பு கொடுத்தார். புரட்சி தலைவர் முதலமைச்சராக வந்த பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா கிராமங்களுக்கும் மின் இணைப்பு கொடுத்தார். தன்னிறைவு திட்டம் என்ற ஒன்றை சொல்ல வேண்டும். சத்துணவு திட்டத்தெல்லாம் சொன்னார்கள். எம்ஜிஆர் காலத்தில் இந்த தன்னிறைவு திட்டத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். அன்றைக்கு ஒவ்வொரு கிராமங்களுக்கும் இணைப்பு சாலைகள் அமைக்கப்பட்டது, முழுமையாக நிறைவேற்றப்பட்டது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில். பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது எம்ஜிஆருடைய. நீங்கள் சொன்னார், ஐயா அடிக்கடி சொன்னார், குறுக்க புகுந்துட்டு நாங்கள் மறுத்து சொல்லுவோம்னு சொல்லிட்டு, இதை நீங்கள் மறுத்து சொல்ல வேண்டும். எல்லா கிராமங்களுக்கும் மின் இணைப்பு வசதி செய்து கொடுக்கப்பட்டது எந்த காலத்தில் என்று. ஆக இதற்கெல்லாம் காரணம் யார் என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் வழியிலே ஆட்சியை நடத்தியதனால்தான் இப்படிப்பட்ட சாதனைகளை செய்ய முடியது. பெருந்தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்டதனால், பெருந்தலைவரை தாயாக கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வந்ததனால், நாங்கள் பெருந்தலைவரை அவ்வளவு பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்கிறது போல அருள் கூர்ந்து நீங்களும் அவருக்கு பின்வந்தவர்களுடைய சாதனைகளை போற்றிக் கொள்ளணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மட்டும்தான் சொல்லிக்கொள்கிறேன். தமிழ் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, தன்னிறைவு திட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மக்களுக்கு தண்ணீரை பெற்றுத்தருவதாக இருந்தாலும் சரி, வேற ஒன்றும் வேண்டாம். இன்றைக்கு விலைவாசி கொடிகட்டி பறக்கிறது, கொடிகட்டி பறக்கிறது இல்லையா? அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே தங்கத்தின் விலை உயர்ந்தது, அரிசி விலை உயரவில்லை. ஒரு காலகட்டம் இருந்தது. நாங்கள் காமராஜரை ஏற்றுகிறோம், போற்றுகிறோம். உண்மையிலேயே காமராஜர் ஆட்சி சிறந்த ஆட்சி, உயர்ந்த ஆட்சி, தன்னிகரல்லாத ஆட்சி என்று சொன்னால், காமராஜருக்கு பின்பு வந்தவர்கள் எல்லாம் காமராஜர் வழியிலே பின்பற்றி ஆட்சி நடத்தினார்கள் என்பது உண்மை என்று சொன்னால், காமராஜரை பின்பற்றிய ஆட்சி அதைவிட உயர்ந்ததாகத்தானே இருக்க வேண்டும், சிறந்ததாகத்தானே இருக்க வேண்டும். நாங்கள் காமராஜரை மறுத்து வேறு வழியில் ஆட்சி செய்திருப்போம் என்று சொன்னால் நீங்கள் மாற்றி தீர்ப்பை சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று சொல்லி வள்ளுவன் சொன்னாரே, மக்கள் அறிவுடைமை, பெருந்தலைவர் காமராஜருடைய மக்கள் அறிவுடைமையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, தாய் 8 அடி பாய்ஞ்சிருக்குது, எங்கள் குட்டிகள் சிங்க குட்டிகள் 16 அடி பாய்ந்திருக்கின்றன என்பதை மாத்திரம் நீங்கள் தீர்ப்பிலே சொல்ல வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர் பெருமக்களே, மிகச்சிறந்த சிந்தனைகளை 6 அறிஞர் பெருமக்களும் இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தலைப்பை கொடுத்திருக்கிறார்களே என்று கூட 6 அறிஞர்களும் சொன்னார்கள். ஆனாலும் இந்த தலைப்பை வசந்த் தொலைக்காட்சி கொடுத்ததற்கு காரணம், நாகரிகமான பேச்சை, நாகரிகமாக கருத்துக்களை சொல்லக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் என்பதால் தான் இந்த தலைப்பே கொடுத்தாங்க. சண்டை அடிச்சுக்கிறது கொடுத்த தலைப்பே இல்லை. பெருந்தலைவர் காமராஜரை மறுப்பதற்கோ அல்லது இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களை மறுப்பதற்கோ இந்த தலைப்பு இல்லை. தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டும்,
வளர்ச்சி அடைந்தது காமராஜர் ஆட்சி காலத்திலா அதன் பிறகா? ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. காமராஜர் ஆட்சி காலத்திலே அவர் இருந்த காலத்திலே இருந்த சூழ்நிலை, இப்போ கம்பன் காலத்திலே ஒரு சூழ்நிலை இருக்கும், வள்ளுவர் காலத்தில் ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒவ்வொரு கவிஞர்களையும் எடுத்துக்கொண்டால் அவர்கள் கால கண்ணாடியாக அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன எழுத வேண்டுமோ எழுதினார்கள். அதை போல பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே எந்த அளவிற்கு விஞ்ஞான வளர்ச்சி, எந்த அளவிற்கு பொருளாதார நிதி நிலைமை எந்தெந்த உண்டோ அதற்கு ஏற்றபடி திட்டங்களை வகுத்தார்கள். அந்த திட்டங்களை நிறைவேற்றினார். இன்றைக்கு அவர் வழியிலே ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதில் ரொம்ப சொன்னது மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டத்தை காமராஜர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் இனிமே எத்தனை ஆண்டுகள் மனித சமுதாயம் இருக்கிறதோ அது வரையில் தட்டேந்தவனுங்கிறக்காக கொண்டு வரவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தற்காலிகமாக கொண்டு வருகிறேன். அவனுக்கு தற்காலிகமாக அந்த நிலைமை அவனுடைய வறுமையை போக்குவதற்காக போராடி வறுமையை போக்கிவிட்டால் இந்த மதிய உணவு திட்டம் தேவையில்லை என்று காமராஜர் நினைத்தார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கி சொல்கிறேன், இப்போ எல்லாரும் பேசுனீங்க, அருமையாக சொன்னீங்க. பாகுபாடற்ற கல்வி கொடுத்துருக்காங்க, கல்வி கடன் கொடுக்குறாங்க வங்கியில் ஏராளமான. இன்றைக்கு அன்றைக்கு 11ஆம் வகுப்பு வரையிலே இலவச கல்வியை பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்ததால் நானும் பயின்றவன், இலவச கல்வியிலே பயின்றவன். இன்றைக்கு என் மகள் பட்டதாரியாக ஆகி இலவச கல்வியை படிக்கக்கூடிய அளவிற்கு, வங்கியிலே கடன் பெற்று கூட படிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வாய்ப்பை ஆட்சியாளர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல திட்டங்களை இன்றைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். காமராஜர் வழியிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதைக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், காமராஜர் ஆட்சியிலே எப்படிப்பட்ட பகுத்தறிவு சிந்தனை இருந்தது என்பதும் இன்றைக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள், அதன் பிறகு வந்த ஆட்சியிலே அப்படிப்பட்ட பகுத்தறிவு சிந்தனை பேசப்பட்டதே தவிர நடைமுறைக்கு வரவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு பொதுவுடைமை சித்தாந்தவாதி ஜீவா அவர்களோடு வைத்திருந்த உறவுக்கு ஒன்று மிகவும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் பிரிய போகிறது. அந்த நிலையிலே ஜீவானந்தம் அவர்கள் மருத்துவமனையில் படுத்திருக்கும் பொழுது யாருக்கு தெரியுமா சொன்னார், யார் பெயர் தெரியுமா உச்சரித்தார்? காமராஜருக்கு தொலைபேசியின் மூலமாக தகவல் சொல்லுங்கள். காமராஜரை அவர் நெஞ்சத்திலே வைத்திருக்கிற அளவிற்கு பெருந்தலைவர் காமராஜர் எளிமையான முறையிலே, மிக உயர்ந்த முறையிலே ஒரு பொதுவுடைமை சித்தாந்தவாதி பாராட்டுகிற அளவுக்கு ஒரு ஆட்சியை நடத்தியிருக்கிறார். மக்களுக்காக ஒரு ஆட்சியை காமராஜர் நடத்தியிருக்கிறார் என்பதை சொன்னால் அது உண்மை, அதுதான் உண்மை. அதன் பிறகு இப்படி ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பெரிய பெரிய பதவிகளிலே, இன்றைக்கு பெரிய பெரிய பதவிகளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு அடித்தளமிட்டு தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பெரியார் வழியிலே நமக்கு அந்த வழியை காண்பித்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை மறந்துவிட முடியாது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, எல்லா வளர்ச்சியும் இன்றைக்கும் இருக்கிறது. நம்முடைய ஐயா தலைவர் கலைஞர் அவர்கள், பக்தவச்சலம் ஐயா அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நம்முடைய அம்மா அவர்கள் எல்லாரும் மிகச் சிறப்பாக தமிழகத்திலே வளர்ச்சியடைய வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பேரறிஞர் அண்ணா ஒன்றை சொன்னார், மதுக்கடையை திறந்துதான் இந்த ஆட்சியை நடத்த வேண்டுமென்றால் பல கோடிக்கணக்கான மக்களுடைய ஏழைகளின் தாலியை பறித்துத்தான் இந்த ஆட்சியை நடத்த வேண்டுமென்றால் எனக்கு அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லை என்று சொன்னாரே அண்ணா. என்ன ஆனது அது? மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கொட்டும் மழையிலே குடையை பிடித்து கொண்டு வயதை கூட கருதாமல் மதுக்கடையை திறக்காதீர்கள் என்று சொன்னாரே, கெஞ்சி கேட்டுக்கொண்டாரே, நடந்ததா? இன்றைக்கு பல கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை பறிபோய் கொண்டிருக்கிறது, முன்னேற்றங்கள் தடைபட்டு கொண்டிருக்கிறது. எதனால்? இன்றைக்கி அம்மா உணவகத்திலே ₹1 இட்லி கிடைக்கிறது. நான் போய் வரிசையில் நின்னேன், கொழுப்புனேன், நான் போகக்கூடாது. அது ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட திட்டம், ஏழை எளியவர்களுக்காக தொடங்கப்பட்டது. நான் ஏன் போனேன்னா தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அங்கே ₹50,000 சம்பளம் வாங்குகிறவனும் வரிசையிலே நின்று வாங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த ஏழை தொழிலாளி இருக்கிறானே, அவ்வளவு நேரம் அங்கே போய் நின்று அந்த ₹1 இட்லியை வாங்கினால் அவனுடைய வேலை போய்விடுமே, வேலை கெட்டு போய்விடுமே என்று அந்த ₹1 இட்லிக்கு வர முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறான். தெரியுமா? அங்கே ஏழைகளை விட நல்ல வசதி படைத்தவர்கள் நல்லா பேண்ட் போட்டுட்டு போய் பாருங்கள், வரிசையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனடியாக மதுக்கடைகளை மூட வேண்டும். மதுக்கடைகளை மூடவில்லை என்றால் வளர்ச்சி அடையவில்லை என்றுதான் பொருளே தவிர இது சத்தியமான உண்மை. அதனாலே பல பேருடைய குடும்பம் போய்விட்டது மட்டுமல்ல, இன்றைக்கு சொல்லுகிறேன், முன்னேற்றம் அடைய வேண்டியவனுடைய வாழ்க்கையெல்லாம் போய்விட்டது.
தாலியை கூட அடகு வைத்துவிட்டு மஞ்சள் கயிறு கூட இல்லாமல் 10 பாத்திரம் தேய்த்து பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை எத்தனையோ குடும்பங்கள் நடு ரோட்டிலே திரிகிறது. நீங்கள் கொடுக்குற ஏதோ ஒரு தேர்தல் சமயத்தில் கொடுக்குற காசுக்காக இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு போராட்டம் நடத்த முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் கொதித்தெழுந்தால் என்ன நிலைமையாகும் என்பதை யோசித்து பார்த்து நான் இந்த மதுக்கடைகளை மூடிய பிறகு இப்படி ஒரு தலைப்பு போட்டால் தமிழகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று தீர்ப்பு சொல்லுவேனே, அதுவரையில் வளர்ச்சி அடையவில்லை. காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் வளர்ச்சி அடைந்தது என்று நான் தீர்ப்பு சொல்லி மதுக்கடைகளை அடைக்குமாறு பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.